Yes, good evening everybody. So the last class நம்ம வந்து இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா யூனிட் 5 ஜெனடிக்ஸ் அண்ட் ஜெனடிக் இன்ஜினியரிங் அதுல பார்ட் 3 பார்த்துட்டு இருக்கோம். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 மெட்டீரியல். ஸோ அதுல வந்து அனிமல் பிரீடிங் டு இன்வான் எரர் ஆஃப் மெட்டபாலிசம் வரைக்கும் இருக்கும் இந்த பார்ட் 3ல. So the last class we are discussed related about that some topic related to that animal breeding. That is called inbreeding, outbreeding and heterosis. ஷோரா டிஆர்ல ஒரு கொஸ்டின் இந்த ஏரியா வரும். நான் பேசுறது தெளிவா கேட்கும்னு நினைக்கிறேன். ஒயிட் போர்டு டிஸ்பிளேல காமிச்சிருக்கேன். இதுல ஏதாவது இஷ்யூ இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா கண்டினியூ பண்ணுவோம். So what is meant by inbreeding? Simply we can say that mating among the closely related forms. That is called inbreeding. Outbreeding means mating among the unrelated forms. That is called outbreeding. So mostly inbreeding the pure line அப்படின்னு சொல்லக்கூடியது. இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தோம். What is meant by inbreeding? What is meant by outbreeding? அது cross breeding ஓட நம்ம சொல்லலாம். Different race in even the different species. That's a cross breeding. Particularly a lot of example also we are discussed. That is mule. Mule நம்ம பார்த்தோம், கின்னி பார்த்தோம், சரியா? And that is called hybrid vigor. Generally the hybrid vigor related to that parent அது வந்து சுப்பீரியரா இருக்கும். பேரண்டை காட்டிலும் அந்த ஹைபிரிட் அப்படின்னு சொல்றது வந்து சுப்பீரியரா இருக்கும். பட் தட் ஹைபிரிட்ஸ் ஆர் ஸ்டெரைலா தான் இருக்கும், இம்பார்ட்டண்டா தான் இருக்கும். ஒரு ஹைபிரிட் இன்னொரு ஆஃப்ஸ்பிரிங் இன்னொரு அதே மாதிரி ஒரு ஹைபிரிட்டை உருவாக்க முடியாது. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹைபிரிட் விகர், ஹெட்ரோசிஸ் மீன்ஸ் ஹைபிரிட் விகர் அண்ட் வீக்னஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெட்ரோசிஸ் இது ஒரு எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான். கொஸ்டின் வந்து என்னன்னா ஹெட்ரோசிஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுல ஒரு ஆப்ஷன் வந்து ஹைபிரிட் விகர், ரெண்டாவது பி ஆப்ஷன் வந்து ஹைபிரிட் விகர் அண்ட் வீக்னஸ் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ நம்ம உடனே ஹைபிரிட் விகர் ஹெட்ரோசிஸா ஹைபிரிட் விகர் அப்படின்னு இதை செலக்ட் பண்ணக்கூடாது. ஹைபிரிட் விகர் அண்ட் வீக்னஸ். வீக்னஸ் மீன்ஸ் இம்பார்ட்டன்ட் அந்த மீனிங் வரும். ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். இது கரெக்ட் ஆன்சர் கிடையாது, சரியா? ஒரு எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான், ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ அதுவும் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். சிம்பிளா அதுல உள்ள விஷயங்கள் ஃபுல்லா பார்த்தோம். நவ் டேக் த பேஜ் நம்பர் 6, யூனிட் 5, பார்ட் 3 மெட்டீரியல், பேஜ் நம்பர் 6. ஓகே. ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் ஜெனடிக் பிரின்சிபல் டு தட் அனிமல் அண்ட் பிளான்ட் பிரீடிங். இதுல ரொம்ப டீட்டெயிலா பின்னாடி நம்ம பார்க்க போறோம். இது அதோட இன்பிரீடிங், அவுட்பிரீடிங், ஹெட்ரோசிஸோட கண்டினியூஷன் தான். லாஸ்ட் இயர் டிஆர்ல வந்து ஹெட்ரோசிஸ்ல தான் ஒரு கொஸ்டின் வந்தது. எப்பவுமே அதுக்கு 2019 ஹெட்ரோசிஸ்ல வந்தது, சரியா? So application of genetic principle, இது சும்மா லைட்டா பாருங்க. The animal breeding as well as plant breeding. இந்த application means the inbreeding, outbreeding, cross breeding, heterosisனால என்ன சார் அப்ளிகேஷன், இது என்ன யூஸ் ஜெனடிக்ஸ்ல, அதுதான் நம்ம சொல்றோம். So animal breeding, page number 6 sir. So all animals have been that domesticated, exposed to that selection and breeding. நம்ம வந்து செலக்ட் பண்றோம், ப்ரீட் பண்றோம். அதுங்க பெஸ்ட் வெரைட்டிக்காக எது என்ன பர்பஸ்க்காக செலக்ட் பண்றோம் சார்? ஒரு பிளான்டா இருக்கட்டும், ஒரு அனிமலா இருக்கட்டும், நம்ம வந்து ஒரு செலக்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அதுல மெயினா வந்து எய்ம் என்னன்னா மெயின்லி யூஸ்டு ஃபார் ஃபுட். மெயின்லி யூஸ்டு ஃபார் ஃபுட், சரியா? ஸோ அந்த ஃபுட் பர்பஸ் மட்டும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து மில்க், மீட், எக், பெஸ்ட் குவாலிட்டி. ஷீப் பொறுத்தளவு வந்து உல், cattle for leather purpose, horse to using for riding. So for இந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து நம்ம இந்த அனிமல் பிரீடிங்ல டிஃப்ரெண்டான பிரீடிங்கை நம்ம கலெக்ட் பண்றோம். ஸோ the method of animal breedingனா இதெல்லாம் சும்மா லைட்டா நீங்க பாருங்க. தட்ஸ் a selection of that a desirable quality. அதாவது நம்ம ஒரு பேரண்டே என்ன செய்வோம், ஒரு பெஸ்டா ஒரு ஆஃப்ஸ்பிரிங் வரணும்னா அந்த பேரண்ட் வந்து டிசைரபிள் குவாலிட்டி இருந்தா கண்டிப்பா அந்த குவாலிட்டி அடுத்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் போகுதான் நம்ம செலக்ட் பண்ணுவோம், சரி? ஐ மீன் ப்ரோஜெனி டெஸ்ட், யா. கமர்ஷியலி இட்ஸ் அ வேல்யூபிள் அனிமல். எது வந்து இப்ப லெகான் இருக்குது, லெகான் தான் கமர்ஷியலி வேல்யூபிள். ஸோ அந்த மாதிரி நிறைய உருவாக்குறது. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஸோ எது ஜெர்சி மில்க் பொறுத்தளவு. ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். ப்ரோஜெனி டெஸ்ட், இன்பிரீடிங் நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், அவுட் பிரீடிங் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். டு கிரியேட் அவுட் பிரீடிங் பொறுத்தளவு டு கிரியேட் த நியூ பிரீட். இன்பிரீடிங் பொறுத்தளவு we are create the pure line of basis. அதாவது சிம்பிளா சொன்னா இந்த நாடு இனங்கள் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் இன்பிரீடிங்ல. அவுட் பிரீடிங் பொறுத்தளவு அப்படி கிடையாது. கிரியேட் த நியூ பிரீடிங், நியூ பிரீட்ஸ், நாட் பிரீடிங், நியூ பிரீட்ஸ், நியூ வெரைட்டிஸ் லைக் மியூல், சரியா?
ரைட். இதெல்லாம் வந்து நார்மலா அனிமல் பிரீடிங்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். இதே மாதிரி அனிமல்ல மட்டும் கிடையாது. ஈவன் பிளான்ட்லயும் நம்ம நிறைய பிரீட் பண்றோம். ஹிஸ்டரி அதெல்லாம் நீங்க பார்த்துக்கணும். சும்மா ஒரு ரீட் பண்ணி விடுங்க. பிளான்ட் பிரீடிங் த ரிசர்ச் சென்டர் இன் இந்தியா. அதுல என்னென்ன இருக்கு, அதுல பிளான்ட் பிரீடிங்ல என்னென்ன ரிசர்ச் சென்டர்ஸ் இருக்குது, அதெல்லாம் சும்மா ஒரு ரீட் பண்ணி விடுங்க போதும். சரியா? நம்ம இது அப்ஜெக்டிவ் ஆஃப் தட் பிளான்ட் பிரீடிங். எதுக்காக பிளான்ட் பிரீடிங்? நம்ம ஏற்கனவே அனிமல் பிரீடிங் என்ன அப்ஜெக்டிவோ அதே மாதிரி இதுக்கும் அதே மாதிரி தான். டு இன்க்ரீஸ் த ஈல்டு. எதுக்காக நம்ம புதுசா வெரைட்டிஸ் பிளான்ட் வெரைட்டிஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா ஈல்டோட இன்க்ரீஸ் பண்ணுதான். ஐ மீன் இம்ப்ரூவ் த குவாலிட்டி. அது எதுவா இருந்தாலும் ஃப்ரூட்ஸா இருக்கட்டும், சீட்ஸா இருக்கட்டும், ஆயில் சீட்ஸா இருக்கு, எதுனாலும் சரி, ஃபிளவரா இருக்கட்டும், இம்ப்ரூவ் த குவாலிட்டி அண்ட் வெரைட்டி இஸ் சூட்டட் ஃபார் தட் பர்டிகுலர் சாயில் அண்ட் கிளைமேட். சில சாயில் சில கிளைமேட்டுக்கு அது ரொம்ப சூட்டபிளா இருக்கும். அந்த மாதிரி வெரைட்டிஸை உருவாக்குறது. ரெசிஸ்டன்ஸ் டு டிசீஸ் அண்ட் இன்செக்ட் பெஸ்ட் அனிமல்ஸ் அந்த பிளான்ட்ல அந்த மாதிரி ஒரு இதை உருவாக்குறது. சரியா? இதெல்லாம் நிறைய டீடைல்ஸ் இருக்கும். சும்மா ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணி விடுங்க. என்ன பர்பஸ்க்காக நம்ம செய்யறோம்னு சொல்றது. சரியா? the resistant to the disease and insect pest, even the resistance to the loading. இது வந்து இது என்னன்னா உறைவிடம் எதிர்ப்புன்னு சொல்லுவாங்க. தமிழ்ல சொல்றது வந்து லாட்ஜிங்னா வந்து உறைவிடம் எதிர்ப்பு. ஓகே. சோ அது அந்த அந்த இதெல்லாம் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸுக்காக நம்ம பிளான்ட்டை உருவாக்குறது. சரியா? ரைட். மெத்தட் ஆஃப் பிளான்ட் பிரீடிங் பொறுத்தளவு இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த வேரியேஷன்ஸ் எந்த மாதிரி இது இன்ட்ரோடியூஸ் பண்றோம், அதுல நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அது மாதிரி மொத்தம் 3 மெத்தட் இருக்கு. செலக்ஷன் அண்ட் பிளான்ட் இன்ட்ரோடக்ஷன். சரியா? இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் தட் வேரியேஷன் த லாட் ஆஃப் மெத்தட் ஃபாலோயிங் மெத்தட் இஸ் தட் ஃபர்ஸ்ட் மெண்டலியன் வேரியேஷன். மெண்டலியன் வேரியேஷன் பொறுத்தவரை த ஆரிஜினேட் பை தட் ஜீன் மியூட்டேஷன். ஜீன் மியூட்டேஷன்ல ஆரிஜினேட் பண்ண புதுசா உருவாக்குறது. 2 கிளாஸ் முன்னாடி பார்த்தோம். பாலிப்ளாய்டி. ஏன்னா பிளாய்டில் பொறுத்தளவு அனிமல்ல வேணா அது டிசீஸா இருக்கலாம். பிளான்ட்லாம் நியூ வெரைட்டிஸ் உருவாக்க முடியும். த குரோமோசோம் நம்பர் இஸ் அ பிளே இம்பார்ட்டன்ட் ரோல் டு ஆரிஜின் ஆஃப் நியூ வெரைட்டிஸ். நான் ஏற்கனவே சொன்னேன், சயின்டிஸ்ட், அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட் எல்லாருமே வந்து அந்த நம்பரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிப்ளாய்டு கொஞ்சமே எக்ஸ்ட்ரா ஒரு எண்ணெய் சேர்ப்பாங்க, எக்ஸ்ட்ரா 2 எண்ணெய் சேர்ப்பாங்க, இல்ல குறைப்பாங்க. இந்த மாதிரி ஹைப்போப்ளாய்டி, ஹைப்பர் பிளாய்டி. அப்ப இதை வந்து பிளான்டேஷன் கொண்டு வரும்போது அந்த வெரைட்டிஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. சரியா? அதுல பேஜ் நம்பர் 10ல கூட அந்த கிராஸ் செக் பண்ற கிராசிங் ஒரு இருக்கு பாருங்க. ஒரு டிட்டிக்கல் அந்த ரெண்டையும் கிராஸ் பண்ணி எந்த மாதிரி உருவாக்குறாங்க. டிட்டிக்கல் வால்கானின்னு சொல்லிட்டு 12th இருக்கும் அது வந்து. சரியா? ஸோ ஆக்சுவலா வந்து நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் பிளே இம்பார்ட்டன்ட் ரோல் ஃபார் ஆரிஜின் ஆஃப் நியூ வெரைட்டிஸ். எக்ஸாம்பிள்ஸ் ஆரிஜின் ஆஃப் தட் ஹெக்ஸாப்ளாய்டி வீட். அது ஹெக்ஸாப்ளாய்டி வீட் ஃபார் டிட்டிகம் வல்காரின்னு சொல்லுது. அதுல உருவாக்குறோம். அப்ப இது பெஸ்ட் வெரைட்டியா இருக்கு. அப்ப நிறைய உருவாக்குறாங்க. சரியா? அது மாதிரி ஹைபிரிடைசேஷன் இதுவும் ஒரு முக்கியமான இதுதான். இல்ல சிங்கிள் கிராஸ் மெத்தட், 3-வே கிராஸ் மெத்தட், டபுள் கிராஸ் மெத்தட் அப்படி நிறைய இருக்கு. சும்மா ஜஸ்டோட ரீட் பண்ணி விடுங்க போதும். என்னென்ன இருக்குன்னு மட்டும் சொல்லிக்கோங்க. இதான் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் தட் வேரியேஷன். சரி, இப்ப செலக்ட் பண்றோம். எப்படி செலக்ட் பண்ணுவோம்? சிங்கிள் பிளான்ட். இது பியூர் லைன் செலக்ஷனா இல்ல மாசா செலக்ட் பண்றோமா, அதை வச்சு செலக்ட் பண்றோம். இதுல ஹைபிரிடைசேஷன் அண்ட் செலக்ஷன்ஸ் இருக்குது. பிளான்ட் அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணி அதை எது பெஸ்டா இருக்கோ அதை நிறைய வெரைட்டிஸை உருவாக்குறது. இதான் வந்து அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமானது. சரியா? ரைட். இது ஃபுல்லா ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான் சார், வேற ஒன்றும் பெருசா ஒன்றும் கிடையாது. சரி, ஏன்னா இன்பிரீடிங் அவுட் பிரீடிங்ல உள்ள விஷயங்கள். அப்ளிகேஷன் ஆஃப் டிஷ்யூ கல்ச்சர் அண்ட் ஜெனடிக் இன்ஜினியரிங் இன் த கிராப் இம்ப்ரூவ்மெண்ட். இதுவும் ஏன்னா அதுக்கு ரிலேட்டடா உள்ள விஷயங்கள் தான் இதுவும். செல் அண்ட் டிஷ்யூ கல்ச்சர், சொமாட்டிக் செல் ஹைபிரிடைசேஷன், டிரான்ஜெனிக் ஹைபிரிடைசேஷன், ப்ரொடக்ஷன் ஆஃப் த டிரான்ஜெனிக் பிளான்ட்ஸ். அதுல வந்து நிறைய சோமோக்ளோனல் வேரியேஷன் இருக்குது, டிஷ்யூ கல்ச்சர் மெத்தட் இருக்குது. சரியா? இதுல சில அட்வான்டேஜ் டிஷ்யூ கல்ச்சர் பத்தி நான் பின்னாடி டீட்டெயிலா ஸ்பெசிபிக்கா சிலபஸ் கிடையாது, சும்மா ரீட் பண்ணி மட்டும் விடுங்க. ஜெனடிக் இன்ஜினியரிங் இல்லைனாவே புதுசா நிறைய உருவாக்கவே முடியாது. அது மாதிரி டிஷ்யூ கல்ச்சர் மெத்தட்ல எப்படி நம்ம வந்து டிஷ்யூ கல்ச்சர், ஏன்னா ஸ்பெசிபிக்கா டிஷ்யூ கல்ச்சர்லாம் கிடையாது சார். இருந்தாலும் நான் வந்து சும்மா அப்ளிகேஷன் ஓரியன்டா அது ஒரு பேஜ் நம்பர் 13ல கொடுத்துருக்கேன். சும்மா ஒரு ரீட் பண்ணி மட்டும் விடுங்க. சரியா? ஸோ டிஷ்யூ கல்ச்சர் வாட் ஆர் த அட்வான்டேஜ் ஆஃப், ஏன்னா நம்ம ஒரு நியூ வெரைட்டிஸ் ஒன்று கண்டுபிடிக்கிறோம்னா அதுல இருந்து லட்சக்கணக்கான பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்ல நம்ம கொண்டு வர முடியும். சரியா? ஜெனடிக் இன்ஜினியரிங் வித் ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி மூலம் நீ ஃபுல்லா அடுத்த பின்னாடி ஃபுல்லா நான் அதான் ரீட் பண்ண போறோம். அது ஃபுல்லா தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். அது ஃபுல்லா நம்ம பார்ப்போம். சரியா? ரைட். ஸோ தீஸ் ஆர் தி important points regarding that inbreeding outbreeding. Actually inbreeding outbreeding heterosis இதான் நம்ம சிலபஸ். சரியா? ஸோ இது வரைக்கும் தான் கம்மிங் சண்டே டெஸ்ட் சொல்லியிருக்கேன். சரி, அதுக்கு அடுத்து இது வரைக்கும் விட்டுறாதீங்க. அதுக்கடுத்து பேஜ் நம்பர் 14ல இருந்து 27 வரைக்கும் ஆல்ரெடி நான் நடத்தினதுதான், புதுசா நான் நடத்த போறது கிடையாது.
பேஜ் நம்பர் 14 to 27. இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, டிஆர்பி பாயிண்ட் ஆஃப் வியூ எதெல்லாம் இம்பார்ட்டண்டோ அதை மட்டும் சிம்பிளா கொடுத்துருக்கேன். சரியா? இது எல்லாமே எங்க சார் இருக்கும்? இங்க உள்ள விஷயங்கள் இந்த 15 பக்கம் இருக்கு ஆல்மோஸ்ட். இது ஃபுல்லா எங்க சார் இருக்குன்னு கேட்டா, ஏற்கனவே இது நான் வரைக்கும் நம்ம ஜெனடிக்ஸ்ல பார்த்தோம் பாத்தீங்களா, அதை ஃபுல்லா ஒரு ஹைலைட் பண்ணியிருக்கோம். அவ்வளவுதான். சரியா? ஜஸ்ட் நான் அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் திரும்ப ஒரு ஹிண்ட் மாதிரி நான் சொல்றேன். ஜஸ்ட் அந்த மெட்டீரியல் மட்டும் அப்படியே கோ த்ரூ பண்ணிட்டே வாங்க. நீங்க இதை வந்து ரிவிஷனுக்கு நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஏரியா ஒரு 10, 12, 14 பக்கம் இருக்கு, அது யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பேஜ் நம்பர் 14ல த இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் அண்ட் யூஸ்ட் ஃபார் ஜெனடிக்ஸ் இதெல்லாம் முதல் நடத்தினது. சரியா? ஸோ இதுல யாரு அந்த கட்டத்துக்குள்ள போட்டுருங்க, ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ், அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. இதுல ட்ரேட்ஸ் என்ன சார், இது ஃபுல்லா நான் டீட்டெயிலா சொல்ல போறது கிடையாது. ஆல்ரெடி வெரி டீட்டெயிலி எக்ஸ்பிளைன் தட். சரியா? இப்போ வந்து என்னென்ன இருக்குன்னு பாக்குறோம், அவ்வளவுதான். ஸோ வாட் இஸ் மீன் பை ஃபேக்டர், ஜீன்? ஜீன் த வேர்ட் காயின்டு பை ஜோகன்சன். யூஜி பிஜில கேட்ட கொஸ்டின். ஃபேக்டர்னு யார் சொன்னாங்கன்னா மெண்டல். ஜீன் சொல்ல தெரியல, அப்ப ஃபேக்டர்னு சொன்னாங்க. சரியா? So the chemically the gene structural and functional unit of the gene, a structural gene we can say the cistron. இதுவும் கேட்ட கொஸ்டின் தான் முன்னாடி. சரியா? சிஸ்ட்ரான் நல்லா ஞாபகம். 14 பேஜ் நம்பர் 14 டு பேஜ் நம்பர் 27 வரைக்கும் ஒவ்வொரு லைனும் கொஸ்டின் தான். நீங்க வந்து சார் இது ஏற்கனவே எக்ஸ்ட்ரா தானே, இது இருக்கு அப்படின்னு நினைக்க கூடாது. இப்பயே சொல்லிட்டேன். ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்ல இருக்குல்ல, இது என்ன எக்ஸ்ட்ரா தானே அப்படின்னு அசால்ட்டா அது போடக்கூடாது. இது அதெல்லாம் படிச்ச பிறகு ரிவிஷனுக்கு இது வச்சுக்கணும். இந்த 27 வரைக்கும் பேஜ் நம்பர். சரியா? ஒவ்வொன்னு டீட்டெயிலா சொல்ல. அல்லீல் என்ன, ஹோமோசைகஸ் என்ன, ஹெட்ரோசைகஸ், அது ஜீன் பத்தின டீட்டெயில்ஸ் சொல்லாவே. சும்மா அங்க வந்து நிறைய பேராகிராஃபா சொல்லியிருப்போம். இது வந்து எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அதை மட்டும் தாங்க நான் சொல்லியிருப்பேன். பேஜ் நம்பர் 15 பாருங்க, ரிசசிவ் ஜீன் என்ன, இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸ் ஒரு பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 1ல பார்த்தது. ஜீன் லோக்கஸ், ஜீனோம், ஜீன் பூல், அப்படியே ஃபுல்லா லாஸ்ட் வரைக்கும் அப்படியே பார்த்துட்டே வாங்க. பினோடைபிக் ரேஷியோ, ஜீனோடைபிக், ரெசிப்ரோகல் கிராஸ், அவுட் பிரீட், இந்த பாருங்க இன்பிரீடிங். பேஜ் நம்பர் 15 இன்பிரீடிங், அவுட் பிரீடிங், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏன்னா இது நம்ம சிலபஸ்ல ஸ்பெசிபிக்கா இருக்கு. அங்க நான் இன்பிரீடிங் அவுட் பிரீடிங் எத்தனை பக்கம் கொடுத்துருக்கேன்? ஒரு 10-15 பக்கம் கொடுத்துருப்பேன். இங்க மொத்தமே பாருங்க ஒரு 10 லைன்ல முடிச்சிட்டேன், அவ்வளவுதான். அப்ப இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தேவை. வாட் இஸ் மீன் பை இன்பிரீடிங், வாட் இஸ் மீன் அவுட் பிரீடிங். அதுல நான் சொன்ன பாத்தீங்களா, ஹைபிரிட் விகர், தட்ஸ் அ மியூல் அண்ட் ஹின்னி. அப்படியே மாறி வந்தா ஹின்னின்னு சொல்லுவோம். சரியா? அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. பேக் கிராஸ்ல என்ன, டெஸ்ட் கிராஸ் என்ன, அது ஃபுல்லா பார்த்தோம். அடுத்து மெண்டல் லா. எஸ் சார், क्वेश्चन பேங்க்ல ஹெட்ரோசிஸ் இஸ் ஹைபிரிட் விகர்னு ஆன்சர் கொடுத்திருக்கீங்க சார். இப்போ நீங்க விகர் அண்ட் வீக்னஸ் சொன்னீங்க சார். சரி, அதுல வீக்னஸ் இருக்கா? இருக்கு சார். சி ஆப்ஷன்ல வீக்னஸ் கொடுத்திருக்காங்க சார். ஆனா ஆன்சர் வந்து क्वेश्चन பேங்க்ல ஹைபிரிட் விகர்னு தான் சார் இருக்கு. இல்ல, வீக்னஸ் இருந்தா அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். மேபி கீ சேஞ்ச் வேரியேஷன் இருக்கலாம். சரியா? ஓகே சார். சரி, ஏன்னா அதுதான் நிறைய தடவை கொடுத்துருக்காங்க. சிஎஸ்ஆர்ல கேட்ட கொஸ்டின் அது வந்து. சரியா? பாத்துக்கோங்க அது. ரைட். அடுத்தது பேஜ் நம்பர் 16ல மெண்டல் லாஸ் ஃபுல்லாவே இங்க சொல்லியிருக்கோம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த பைசம் சாட்டையம் பத்தி சொல்லியிருப்பாரு சார். இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலா நம்ம பார்த்துட்டோம். சரியா? மெண்டல் லா ஆஃப் மெண்டலிசம், பிரின்சிபிள்ஸ் ஆஃப் டாமினன்ட், அதுல லா ஆஃப் டாமினன்ட், செக்ரிகேஷன். சரியா? அது பேஜ் நம்பர் 17ல இருக்கு. 18ல லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசஸ்மெண்ட். ஸோ இதே இண்டிபெண்டன்ட் அசஸ்மெண்ட் நான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல எவ்வளவு கொடுத்துருப்பேன்? மினிமம் 5 பக்கமா கொடுத்துருப்பேன். இங்க ஒரே ஒரு பக்கம் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரீசன் ஃபார் மெண்டல் சக்சஸ் 19 பேஜ் நம்பர். அது மாதிரி இதுல வந்து 2 டைப் பார்த்தோம், நான் அலிலிக் அண்ட் நான் அலிலிக் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட், எதுலாம் அலிலிக் எது நான் அலிலிக் வரும். இதை பாருங்க, ரொம்ப சிம்பிளா என்ன எக்ஸாமுக்கு தேவையோ அது மட்டும் தான் சார் இருக்கும். பேஜ் நம்பர் 19ல பாருங்க, இன்கம்ப்ளீட் டாமினன்ட். சரியா? கோ டாமினன்ட், மல்டிபிள் அலீல், நான் அலிலிக்ல எபிஸ்டாசிஸ், காம்ப்ளிமெண்டரி ஜீன் அண்ட் மாடிஃபைட் ஜீன், சப்ளிமெண்டரி ஜீன். இதெல்லாம் பாருங்க 5 லைன் இல்ல 10 லைன், அவ்வளவுதான். அங்க காம்ப்ளிமெண்டரி ஜீனே 5 பக்கம் கொடுத்துருப்பேன் ஃபர்ஸ்ட் பார்ட்ல. அப்ப இது ஃபுல்லாவே ரிவிஷனுக்கு அப்படியே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அந்த ரேஷியோ ஃபுல்லா மென்ஷன் பண்ணிருக்கேன். பாலிஜெனிக் இன்கிரிடியன்ஸ், பிளியோட்ரோபிசம் என்ன, சரி, லீத்தல் ஜீன் என்ன, அது ஃபுல்லா கொடுத்துருக்கோம். 22 பேஜ் நம்பர் 22 செக்ஸ் டிட்டர்மினேஷன். இது நம்ம ஸ்பெசிபிக்கா டைட்டில் உண்டு. அங்க செக்ஸ் டிட்டர்மினேஷன் ஒரு 5 பக்கம் கொடுத்துருப்போம். இங்க ஒரே ஒரு பக்கம் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது லிங்கேஜ். செக்ஸ் டிட்டர்மினேஷன் பொறுத்தளவு மெயினா நீங்க பார்க்க வேண்டியது XXXY மெத்தட், ஜீன் பேலன்ஸ் தியரி ஃபார் கால்வின் பி பிரிட்ஜஸ். அந்த சொல்லியிருப்பாரு தெரியுமா, அது மட்டும் தான், அவ்வளவு, வேற ஒன்றும் பிரச்சனை கிடையாது. லிங்கேஜ், கிராசிங் ஓவர், கன்ஃபார்மா டிஆர்ல ஒரு கொஸ்டின் வரும். வாட் இஸ் மீன் பை லிங்கேஜ், வாட் இஸ் மீன் பை கிராசிங் ஓவர், மீனிங். சரியா? இதுல 23ல வந்து லிங்கேஜ்ல கம்ப்ளீட் லிங்கேஜ், இன்கம்ப்ளீட்
இன்கம்ப்ளீட் லிங்கேஜ். பிரீஃபா எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் இங்க சொல்லியிருக்கேன். ஒரே பேஜ்ல முடிஞ்சு வச்சு லிங்கேஜ். கம்ப்ளீட் லிங்கேஜ், கம்ப்ளீட் லிங்கேஜ்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கம்ப்ளீட்னாவே தட் இஸ் அ மேல். இன்கம்ப்ளீட்னு சொன்னா தட் இஸ் அ ஃபீமேல் ட்ரோசோஃபிலா. எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வருஷமும் எக்ஸாம்ல கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கேட்கல இது இந்த ஏரியால. அதுமாதிரி லிங்கேஜ் குரூப் இதுவும் கேட்க வாய்ப்பு நிறைய இருக்கு. 24 ட்ரோசோஃபிலாட லிங்கேஜ் குரூப் எவ்வளவு? இது ஏற்கனவே சொல்லிட்டேன். லிங்கேஜ் குரூப்னா அந்த ஹாப்ளாய்டு செட் ஆஃப் குரோமோசோம் தான் லிங்கேஜ். ட்ரோசோஃபிலா பொறுத்தளவு 4 பேர், சரியா, 4 ஜோடி. அப்ப லிங்கேஜ் வந்து குரூப் வந்து எவ்வளவுதான்? அப்ப இது 4 பேர் தான் என்ன சொல்றோம்? N. இதே 2N மொத்தம் 8 குரோமோசோம் ட்ரோசோஃபிலால. அப்ப இதுல எது சார் லிங்கேஜ்னா இந்த N தான் லிங்கேஜ் குரூப். அப்ப 4 லிங்கேஜ் குரூப். N வச்சுதான் நம்ம லிங்கேஜ் குரூப் இங்க மென்ஷன் பண்ணுவோம். சரியா? இப்ப ஹியூமன் பீயிங் எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு எத்தனை ஹாப்ளாய்டு எவ்வளவு? 23. அப்ப 23 லிங்கேஜ் குரூப். அதே மாதிரி பைசம் சட்டைவம் 7 லிங்கேஜ் குரூப். மெய்ஸ் 10 லிங்கேஜ் குரூப். சரியா? சோ இது எல்லாமே உள்ள விஷயங்கள் தான். இது எல்லாமே உள்ள விஷயங்கள். சரியா? சோ இதுல லிங்கேஜ் இது மேக்ஸிமம் கொஸ்டின் இவ்வளவுதான் சரி. இது ஒரு லிங்கேஜ் குரூப் இந்த 4 தான். இந்த பிளான்ட் பொறுத்தவரை மெய்ஸ்ல கேட்பாங்க அவ்வளவுதான். ஆனா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லிங்கேஜ். செக்ஸ் லிங்க்டு இன்கிரிடியன்ஸ் ஃபார் த செக்ஸ் லிங்க் இது நாம ஏற்கனவே பார்த்ததுதான். இது எக்ஸ் லிங்க்டு ஜீன், ஒய் லிங்க்டு ஜீன், எக்ஸ் அமைதி ஒய் லிங்க்டு ஜீன்ஸ் ஹாலாண்ட்ரிக் ஜீன் அதெல்லாம் சொன்னோம் பாத்தீங்களா? அதுல கிறிஸ் கிராஸ் இன்கிரிடியன்ஸ் சொன்னோம். ஃபாதர், டாட்டர், கிராண்ட்சன் இப்படிதான் போகும். மதர்னா சன்னு, கிராண்ட் டாட்டர் இதுதான் ப்ரொசீஜர். இது இப்படித்தான் போக முடியும் ஜீன். இத மாதிரி எல்லாம் போகவே போகாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல நம்ம கலர் பிளைண்ட்னஸ் பார்த்தோம், ரொம்ப டீட்டெயிலா பார்த்தோம். கலர் பிளைண்ட்னஸ், ஹீமோபிலியா அது ஃபுல்லாவே 25ல சொல்லியிருப்பாங்க, நீங்க பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து ரீகாம் கிராசிங் ஓவர் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். 2019ல 2 கொஸ்டின் கிராசிங் ஓவர் தான். 2019 டிஆர்பில. சரியா? அதுல கிராசிங் ஓவர் பொறுத்தளவு நான் ஏற்கனவே அந்த ப்ரொஃபேஸ் 1 மியாசிஸ் 1ல ப்ரொஃபேஸ் 1 நல்லா பார்த்துக்கோங்க. எங்க சினாப்சிஸ் நடக்கும், எங்க கிராசிங் ஓவர் நடக்கும், எங்க கயாஸ்மேட்டம், எப்ப டெர்மினலைசேஷன், கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் தட் கிராசிங் ஓவர் இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி வெரி டீடைல் வி ஆர் சீன் தட். ஐ மீன் ஃபேக்டர் அஃபெக்டிங் தட் கிராசிங் ஓவர் இது கூட 2019ல கேட்டிருக்காங்க. 2019 லாஸ்ட் இயர்னு நினைக்கிறேன். சரியா? இதெல்லாம் ஃபேக்டர்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கிராசிங் ஓவர் எப்படிலாம் நடக்கும், டிஸ்டன்ஸ், ஏஜ், செக்ஸ், கெமிக்கல் ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கோம். கிராசிங் ஓவர் நடந்தா மட்டும்தான் நியூ ஜீன் வந்து ஃபார்ம் ஆகும். அதான் இம்பார்ட்டன்ஸ். சரியா? சிக்னிபிகன்ட் சொல்ல முடியாது. அடுத்த சைட்டோபிளாஸ்மிக் இன்கிரிடியன்ஸ் இது லாஸ்ட் டைட்டில் வரும். நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல லாஸ்ட்ல வரும், செகண்ட் பார்ட்ல வரும். சரியா? அதுல மெயினா வந்து நம்ம இதுல கப்பா பார்ட்டிகல்ஸ் தான் இங்க சொல்லுவோம். லிம்னியா ஸ்பீசிஸ்ல கப்பா பார்ட்டிகல் அங்க எவ்வளவு டீட்டெயிலா இருக்கும் நீங்களே உங்களுக்கு தெரியும். அதை படிச்சவங்களுக்கு தெரியும். புதுசா வந்தவங்க கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும். சரியா? அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் சில பேர் மெட்டீரியல் இல்லாம இருப்பீங்க கையில, அதே ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மெட்டீரியல் கையில வந்த பிறகு பாத்துக்கோங்க. இப்ப பாருங்க, சைட்டோபிளாஸ்மிக் இன்கிரிடியன்ட்ஸ்னா பேஜ் நம்பர் 26ல ஒரே பேஜ்ல முடிச்சாச்சு. அங்க மினிமம் 5 to 8 பக்கம் கொடுத்துருப்பேன். சைட்டோபிளாஸ்மிக் இன்கிரிடியன்ட்ஸ் மொத்தம் அவ்வளவு கொடுத்துருப்பேன். சோ அதெல்லாம் ரீட் பண்ணிட்டு இது கடைசி டயத்துல இதுக்குள்ள ரிவிஷனுக்கு வச்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற ஒண்ணும் நீங்க இதை செய்ய வேண்டாம். ரைட், அடுத்த 27க்கு வாங்க. இது அது வேற புக், இது வேற புக். ஆக்சுவலா வந்து ஆர்ஹெச் ஃபேக்டர் நம்ம சொல்லியிருக்கேன். அதாவது எரித்ரோபிளாஸ்டிஸ் விட்டாலிஸ் மேல டாப்ல சொல்லியிருக்கேன். ஹியூமன் குரோமோசோம் நம்பர் டோட்டலா 23 பேர்ஸ் ஆஃப் ஹியூமன் குரோமோசோம் சொன்னேன். 23 ஜோடி. அதுல ஒவ்வொரு ஜோடிக்கு என்ன குரோமோசோம் என்ன ஜீனுக்கு ரெஸ்பான்சிபிள், அந்த ஜீன் ரெசசிவா இருந்தா என்ன டிசீஸ் வரும்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு சார்ட் கொடுத்துருக்கேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் அதுல பெருசா கிடையாது. பேஜ் நம்பர் 27ல இருக்கக்கூடியது. சரியா? சோ தீஸ் ஆர் தி இப்ப இந்த அப் டு பேஜ் நம்பர் 27 ஜெனடிக்ஸ்லாம் நல்லா வச்சுக்கோங்க. ஜெனடிக்ஸோட ஒரு எப்படி சொல்றது ஹைலைட் பாயிண்ட் அவ்வளவுதான். சோ இது வரைக்கும் கம்மிங் சண்டே டெஸ்ட் சார். பார்ட் 1 திரும்ப சொல்றேன். பார்ட் 1 ஃபுல்லா, பார்ட் 2 ஃபுல்லா, பார்ட் 3ல பேஜ் நம்பர் அப் டு 27 இதுதான் கம்மிங் சண்டே டெஸ்ட். இந்த புதுசா வந்தவங்க என்னென்னமோ சார் சொல்றாரு அப்படி நினைக்க வேண்டாம். சரியா? நீங்க இன்னையில இருந்து வந்தாலும் சரி, இல்ல இப்போ லாஸ்ட் கிளாஸ் வந்தாங்க முந்தின, அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். உங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த டெஸ்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்து சைக்கிள் இப்போ இது ரிமைனிங் இதுல வந்து ஏற்கனவே சொன்னதான். சில பேர் 4th யூனிட்ல வந்திருப்பீங்க, சில பேர் 5th யூனிட்ல வந்திருப்பீங்க. அப்ப எந்த யூனிட்ல வர்றீங்களோ திரும்ப அந்த யூனிட் வர்ற வரைக்கும் உங்களை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுவேன். 10 யூனிட்டை கம்ப்ளீட் பண்ண பிறகுதான் நீங்க ரிவிஷன் பேட்சுக்கு போவீங்க.
சரியா? இப்ப 5th யூனிட்ல கம்ப்ளீட் பண்ணா அப்படியே அடுத்தது 4th யூனிட்ல வந்து முடிச்சிருவீங்க. எல்லாம் அப்படியே வரிசையா வந்து திரும்ப 4th யூனிட்ல முடிப்பீங்க. அவை முடிஞ்ச கிளாஸை பத்தி டோன்ட் வரி, அடுத்த சைக்கிள் கம்ப்ளீட்டா உங்களுக்கு வரும். சரியா? ஸோ இது வரைக்கும் நீங்க கம்மிங் சண்டே படிச்சுக்கணும். இதுதான் நான் பாருங்க ஆல்மோஸ்ட் ½ hour ஆயிடுச்சு. லாஸ்ட் இது வரைக்கும் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு பார்த்தேன். டைம் ஆயிடுச்சுன்னு அப்படியே விட்டுட்டோம் நம்ம. சரியா? ரைட். ஸோ அப்ப ஒரு ஜெனட்டிக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா நான் ஏற்கனவே லாஸ்ட்ல சொன்னதுதான் ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயம். ஜெனட்டிக்ஸ்ல வந்து மொத்தம் யூனிட் 5 பொறுத்தளவு ஜெனட்டிக்ஸ் அண்ட் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். சரியா? இதான் நம்ம டாபிக். ஆக்சுவலி ஜெனட்டிக்ஸ் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். அதுல வந்து 2000 கொஸ்டின் ஒவ்வொரு வருஷம் ஒரு மாதிரி வருது. சரி, நம்ம எல்லா வருஷமும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்ப ஜெனட்டிக்ஸ் பொறுத்தளவு 7 கொஸ்டின்னா ஒரு 9 கொஸ்டின் வச்சு ஒரு வருஷம் வந்தது. ஜெனட்டிக்ஸ்ல 7 கொஸ்டின் வந்தது. பயோடெக்னாலஜில 2 கொஸ்டின் தான் வந்தது. சரியா? அதே இது ஐ திங்க் ஒரு வருஷம் வந்து ஜெனட்டிக்ஸ்ல 7 கொஸ்டின், பயோடெக்னாலஜில ஒரே ஒரு கொஸ்டின் தான் சார் வந்தது பயோடெக்னாலஜில. ஸோ நம்ம ஆவரேஜா 10 to 12 கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆவரேஜா ஒரு 12 கொஸ்டின் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரியா? 10 to 12 கொஸ்டின். சரியா? இப்ப 10 கொஸ்டின் 7 கொஸ்டின் பிளஸ் 3 கொஸ்டின் பயோடெக்னாலஜி. அவ்வளவுதான். பயோடெக்னாலஜி ரொம்ப ஈஸி சார், ரொம்ப சிலபஸே கிடையாது. பட் இதே யூஜி சிலபஸ்னா பயோடெக்னாலஜி அதிகம் சிலபஸ். சரியா? பிஜி பொறுத்தளவு மேக்சிமம் 2 to 3 கொஸ்டின். அதுவும் எந்த ஏரியால கிளியரா சொல்லிடுறேன் நான், எந்த ஏரியால கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. 2 கொஸ்டின் கூடுனா ஒரு கொஸ்டின் எக்ஸ்ட்ரா, 3 கொஸ்டின் அவ்வளவுதான் வரும். சரியா? 10 to 11 கொஸ்டின் வச்சுக்கோங்க இந்த யூனிட் பொறுத்தளவு. ஓகே, ரைட். நவ் டேக் த பேஜ் நம்பர் 27. இப்பதான் பயோடெக்னாலஜிக்குள்ளே இது வரைக்கும் ஜெனட்டிக்ஸ் தான் சார், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் என்னது? ஜெனட்டிக்ஸ் தான். ஸோ பயோடெக்னாலஜில என்ன சிலபஸ் இருக்குன்னு ஒரு லைட்டா ஒரு ஹிண்ட் கொடுத்துட்றேன். பயோடெக்னாலஜி பொறுத்தளவு எக்ஸ்பிரஷன் ஆஃப் யூகரியோட்டிக் ஜீன் இன் பாக்டீரியா செல். லாஸ்ட் இயர் இதுல ஒரு கொஸ்டின் வந்தது. போன வருஷம் 2 கொஸ்டின் தான் வந்தது, ஞாபகம் வச்சுக்கோங்க. பயோடெக்னாலஜில 2 கொஸ்டின் தான் வந்தது. லாஸ்ட் இயர்னா 2021 டிஆர்பில சொல்றேன். அதுல இந்த ஏரியா தான். சரியா? அதாவது எக்ஸ்பிரஷன் ஆஃப் யூகரியோட்டிக் ஜீன் இன் பாக்டீரியா செல்ஸ். ஒரு பாக்டீரியா செல்லுக்குள்ள ஒரு டிசைர்டு ஜீனை இன்ட்ரோடியூஸ் பண்ண பிறகு அது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுது, இதுதான் நான் சிம்பிளா சொல்றேன், டீட்டெயிலா பின்னாடி சொல்றேன். அதுக்கடுத்து the transfer of gene into eukaryotic cell. இப்ப நம்ம டிசைர்டு ஜீனை ஒரு யூகரியோட்டிக் செல்லுக்குள்ள எப்படி செலுத்துறது, வாட் மெத்தட் we are using, இதுதான் அடுத்த டைட்டில், சிலபஸோட டைட்டில். சரியா? இதுக்குள்ளேயே என்னென்ன வந்துரும்னா ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி, ஹைபிரிடோமா டெக்னாலஜி, இது எல்லாம் இதுக்குள்ள வந்துடும். ஸோ இந்த டைட்டில்ல ஒரே ஒரு கொஸ்டின் வரும், அவ்வளவுதான். இந்த பிளாஸ்மிடு அது எல்லாமே ஒரு கொஸ்டின் வரும். அடுத்த 2வது டைட்டில் என்ன தெரியுமா? பயோடெக்னாலஜில ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன். ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம். பட் லாஸ்ட் இயர் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ளிகேஷன்ல ஒரு கொஸ்டின் வந்துச்சு. சரியா? ஸோ இதுல அப்ளிகேஷன்ல நீங்க இது வாஸ்ட் ஏரியா. சரியா? இதுல 2017 டிஆர்பி ரொம்ப டீப்பாவே கேட்டிருந்தாங்க. நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பாருங்க, நான் கொடுத்துருப்பேன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதுல வித் கீயோட அதை பாருங்க. இதுல வந்து நம்ம எல்லாமே படிக்கணும் அவசியம் கிடையாது. ஒண்ணு வந்து அக்ரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, மெடிசின், இந்த 3 மட்டும் படிச்சா போதும். இந்த 3 தான். எக்ஸ்ட்ரா வேற எல்லாம் யூஜில எல்லாம் நிறைய இருக்கு, அந்த அளவுக்கு எல்லாம் படிக்க தேவையில்லை. அக்ரிகல்ச்சர்ல கேட்பாங்க, இல்லைன்னா அனிமல் ஹஸ்பண்ட்ரில கேட்பாங்க, இல்ல மெடிசன்ல கேட்பாங்க. அவ்வளவுதான் சார். இந்த 3ல ஒரு கொஸ்டின் வரும். சரியா? அப்புறம் 2 கொஸ்டின் தான் கணக்கு. மேக்சிமம் இல்ல ஏதாவது ஒரு கொஸ்டின் எக்ஸ்ட்ரா வந்தாலும் வரலாம். அது கடைசி டைட்டில் இன்பார்ன் எரர் ஆஃப் மெட்டபாலிசம். ஏற்கனவே நம்ம கிளாஸ்ல பார்த்தோம் 2 கிளாஸ் முன்னாடி. அதுல மொத்தமே 7 to 8 கொஸ்டின் தான் இருக்கு. 6 to 8 கொஸ்டின் தான், அதுக்கு மேல அங்க ஒண்ணுமே கிடையாது. 8 கொஸ்டின் படிச்சா ஒரு கொஸ்டின் வரும் டிஆர்பில கன்ஃபார்ம். அது எந்த சந்தேகமே கிடையாது. அதுல 3 டிசீஸ், பினைல்கீட்டோனுரியா, அல்கப்டோனுரியா, அல்பினிசம், இந்த 3 நோய் மட்டும் படிச்சா போதும். அதுல 3 டிசீஸ்ல என்சைம்ஸ், டிஃபெக்டிவ் என்சைம்ஸ் அண்ட் கன்வர்ஷன் எதுவா மாறும், இதை மட்டும் படிச்சாலும் போதும், கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின் உண்டு. சரியா? சோ இது முடிஞ்சா 5வது யூனிட் முடிஞ்சு. ஓகேவா? ரைட். இப்ப நம்ம ஒவ்வொரு டாபிக் வைஸா கொஞ்சம் டீட்டெயிலா நான் வந்து சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டேன். ஒவ்வொன்றா ரொம்ப டீட்டெயிலா நம்ம பார்ப்போம். சார், பினைல்கீட்டோனுரியா படிக்கிறப்ப அது பிளியோட்ரோபிசத்துக்கு வருமா சார் எக்ஸாம்பிளா? ஆமா, அந்த இடத்துல சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் இந்த பிளியோட்ரோபிசத்துல இந்த எக்ஸாம்பிள் சொல்லுவோம், நம்ம மெட்டீரியல் இருக்குமே.
பிளியோட்ரோபிஸ் என்னது? சிங்கிள் ஜீன் வந்து பல பண்புகளை வந்து நிர்ணயிக்கக்கூடிய. சரியா? ஒரு சிங்கிள் ஜீன் டு டிசைட் வித் டிஃபரெண்ட் கேரக்டர்ஸ், அதான் பிளியோட்ரோபிசம். அதுல பிளியோட்ரோபிஸ் நீங்க ரொம்ப போட்டு இது பினைல் கீட்டோனியரை ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணா சொன்ன பாத்தீங்களா, அதை மட்டும் பாத்துக்கோங்க. அதாவது எது என்னவா மாறுறதுக்கு டாமினன்ட் ஜீனா இருந்தா என்ன என்சைம் சிந்தேஸ் ஆகும், சப்போஸ் ரிசெசிவா இருந்தா அந்த என்சைம் சிந்தேஸ் பண்ணாது. ஸோ அப்ப மேக்சிமம் கொஸ்டின் நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பாருங்க, அது என்ன என்சைம் தான் கேட்பாங்க. அதுக்கு மேல கேட்டதே கிடையாது. நான் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இவ்வளவுதான். வேற ஒண்ணும் நான் இருந்தாலும் நான் அதுல பாருங்க, நான் டெஸ்ட் நிறைய உங்களுக்கு நடத்துவேன்ல. எப்படிலாம் டிஆர்பிலையும் சரி, வேற ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் சரி, இந்த ஏரியாவில் கொஸ்டின் வரணுமோ அதை ஃபுல்லா நானே கேட்டிருப்பேன். நீங்க அந்த கொஸ்டினை பார்க்க உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி கொஸ்டின் பேங்க்லயும் சில கொஸ்டின்ஸ் நான் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்க அதை பாருங்க, ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா? ரைட். ஸோ இப்போ பயோடெக்னாலஜி, எஸ் ஓகே, பயோடெக்னாலஜில பேஜ் நம்பர் 28, ஜெனடிக் இன்ஜினியரிங் அட் ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி, ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. சார் இந்த மாதிரி தலைப்புலாம் இல்லையா சார் சிலபஸ்ல அப்படின்னு கேட்கக்கூடாது, பேர் சொல்லிட்டேன். என்ன சார் இந்த ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜின்னு தலைப்பே இல்லை, நீங்களாட்ட முதல் தலைப்பு ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி, அதுல ஃபுல்லாவே எக்ஸ்பிரஷன் ஆஃப் யூகரியோட்டிக் ஜீன் இன் பாக்டீரியா செல்னாவே இதுக்குள்ள எல்லாமே அடங்கி. இதே யூஜி சிலபஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், அது பிரிச்சு சொல்லியிருப்பாங்க. அதுதான் நம்மளுக்கு யூஜி சிலபஸ் ரொம்ப இருக்கிற மாதிரி நம்ம ஃபீலிங். இது வந்து ஒரு லைனை கொடுத்துட்டு அதுக்குள்ள வாஸ்டா எதுனாலும் கேட்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட்டு. ஸோ ஏன் இது சொல்றேன்னா, இப்போ நம்ம படிக்கும்போது, நீங்க படிக்கும் போதுல, நான் படிக்கும் போதெல்லாம் ஒரு யூஜில இந்த அளவுக்கு நம்ம படிச்சிருக்க மாட்டோம். இப்போ உள்ள யூஜி சிலபஸ் எல்லாம் வந்து யூஜியோ பிஜியோ நீங்க காலேஜ்ல போய் பாருங்க, நல்ல நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்னென்ன சிலபஸ் தேவையோ அது எல்லாமே இருக்கு. ஏன் இது சொல்றேன்னா, போன சாட்டர்டே நான் படிச்ச யூஜி தான், யூஜி படிச்ச ஒரு காலேஜுக்கு நாங்க வந்து ஒரு மெயின் அலுமினி, நம்ம ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட்ல என்ன ப்ரோக்ராம் சிலபஸ் ரிவைஸ் பண்ணாலும் மீட்டிங் வச்சிருவாங்க. என்னை கூப்பிட்டுருந்தாங்க. காலையில 10 மணிக்கு போயிட்டு 5:30 வரைக்கும் சார் சிலபஸ் ஃபுல்லா குரூட்னைஸ் பண்ணோம். நான் 2 டிஆர்பி சிலபஸையும் வச்சுக்கிட்டேன், டிஎன்பிசி சிலபஸையும் வச்சுக்கிட்டேன். என்னென்ன பசங்களுக்கு தேவையோ அவ்வளோ அதில் ஆட் பண்ணி விட்டுட்டேன். எக்ஸாம் ஒரு ஜுவாலஜி ஸ்டூடெண்ட், ஒரு யூஜி, ஆனா நல்ல ஹெவி சிலபஸ். உண்மையிலே அந்த சிலபஸ்லாம் நம்ம யூஜி படிக்கும் போது படிச்சோமா அப்படின்னு படிக்கல, உண்மையிலே படிக்கல. ஆனா இப்ப அவங்க அவ்வளவு ஃபுல்லா அந்த டான்செட்னு சொல்லுவோம், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சிலபஸை வச்சுதான் அவங்களும் ஃப்ரேம் பண்ணி வச்சிருந்தாங்க. சிலது நான் தேவையில்லாததெல்லாம் நானே, என்ன மாதிரி நிறைய பெரிய ஆள்லாம் வந்தாங்க, நிறைய ப்ரொஃபசர்ஸ் வந்தாங்க. மொத்தம் ஒரு 6 பேர் டீமா தான் அந்த சிலபஸை ஃபுல்லா குரூட்னைஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். ஆனா நான் எந்த மாதிரி திங்க் பண்ணுவேன்னா, நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தான். அவனுக்கு வெளியே வரும்போது ஒரு என்ன எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை ஃபுல்லா நிறைய ஆட் பண்ணேன் சிலபஸ்ல. அவங்களுக்கு என்ன வித்தியாசமா சில டாபிக் எல்லாம் சொல்றீங்களேன்னு கேட்டாங்க. ஈவன் தட் ப்ரொஃபசர்ஸ், அது ஹெச்ஓடிஸ், நிறைய ஹெச்ஓடிஸ் எல்லாம் வந்திருந்தாங்க வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து. அப்ப நான் சொன்னேன், இதெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தேவை சார், ஒரு சிஎஸ்ஆர்ல இந்த சிலபஸ் இருக்குது, ஒரு டிஆர்பில இருந்திருக்கு, டிஎன்பிசில இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அப்போது வித்தியாசமா இருந்ததுன்னு நினைப்பாங்க. அவங்களும் அது நானும் இனிமே எங்க காலேஜ்ல இதெல்லாம் ஆட் பண்றோம் சார்ன்னு சொல்லிட்டு போனாங்க. எனக்கு ஹாப்பியா இருந்தது. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, இனி வருங்காலத்துல ஒவ்வொரு ஜெனரேஷன் வந்து எப்படி இருக்கு, பயங்கர காம்படிஷனா இருக்குது, பயங்கர காம்படிஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்குள்ள காம்படிஷன் வர்றதுமே நம்ம ஓடி போயிடணும் உள்ள. அது மாதிரி நினைச்சு நீங்க கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுங்க, நல்லா படிங்க. ஏன்னா இருக்கிற டைம் வந்து ரொம்ப ஷார்ட் டைம். கண்டிப்பா எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நோட்டிபிகேஷன் வந்துடும் சார். எலெக்ஷன் முன்னாடி நோட்டிபிகேஷன் வராது, நான் ஓப்பனா சொல்லிடுறேன். எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நோட்டிபிகேஷன் வந்துடும். எலெக்ஷன் டேட் முடிஞ்சு பிளஸ் ரிசல்ட் வந்த பிறகுதான் வரும்னு நினைக்கிறேன், என்னுடைய திங்கிங். சரியா? ஸோ இப்ப இருந்தே நீங்க அதுக்கான ஸ்டெப் எடுத்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 2 நாள் முன்னாடி குரூப்ல போஸ்ட் பண்ணியிருந்தேன், நீங்க பார்த்துருப்பீங்க. அவர் பேரு நரேந்திரன் சார். நான் ஒரு 2 நிமிஷம் மட்டும் அவரை பத்தி சொல்லிடுறேன். ஏன்னா அவரு காஞ்சிபுரம் மாவட்டம். சரியா? நம்மகிட்ட பிஜி படிக்காரு. அதுக்கு முன்னாடி நல்லா கவனிங்க, போலீஸ்ல பிசியா இருந்தாரு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல பிசின்னு உங்களுக்கு தெரியும், நார்மல் ஒரு கேடர் போலீஸ். பிஜி படிக்கும்போது அவரு அவ்வளவு படிக்க விடாம செஞ்சோன்னு போலீஸ் ஜாப்பே ரிசைன் பண்ணார் சார். அப்படி சிரிச்சாங்களாம் அவரை. இப்படி லூசு பயிருப்பியா, யாராவது வேண்டாம்னு ரிசைன் பண்ணுவாங்களான்னு. ரிசைன் பண்ணிட்டு தான் வந்தார். போலீஸ் ஜாப்ப ரிசைன் பண்ணிட்டு படிச்சார். நல்ல டேலண்ட் தான், சொல்றத அப்படியே கேட்பாரு. நான் என்ன கொடுக்குறேன்னு அப்படியே படிச்சிருவாரு. சரியா? ஈவன் அதுல வந்து பிஜியும் படிச்சுட்டு இருந்தாரு.
அதுக்கு நடுவுலயே லாஸ்ட் டைம் வந்து அந்த நிறைய சில விஷயங்கள்லாம் அவருக்கு சொல்ல ரொம்ப நேரம் ஆகும். ரொம்ப பிரீஃபா மட்டும் சொல்றேன் நானு. என்ன சொல்றதோ அப்படியே படிப்பார், அவ்வளவுதான். நான் என்ன நம்ம மெட்டீரியல் தரவா இருப்பாரு. அப்ப அதுல ஃபாரின் சயின்ஸ் அது வந்து அந்த போஸ்ட்ல நம்ம ஜுவாலஜி சம்பந்தம் மொத்தமே பயாலஜில 4 போஸ்ட் சார். 31 போஸ்ட்ல பயாலஜிக்கு பாட்னி ஜுவாலஜி 2 பேருமே வருவாங்க. அதுல 4 போஸ்ட். அதுல இவர் தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட். எவ்வளவு பெரிய கிரேட் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் ஜிகே உண்டு அதுல. உங்களுக்கு தெரியும், ரொம்ப பேர் இங்கே எழுதிருப்பீங்க. நான் தான் சொல்லியிருக்கேன், நம்ம கிளாஸ் நடக்கும்போது ஜுவாலஜி சம்பந்தமா பயாலஜி சம்பந்தம் என்ன எக்ஸாம் இருந்தாலும் எழுத சொல்றேன். அது இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் இருக்கட்டும், இல்லைன்னா ஃபிஷரிஸ் ஜூனியர் அசிஸ்டன்ட், ஃபாரஸ்ட், எதுவா இருந்தாலும் அசால்ட்டா எத்தனை பேர் போயிருக்காங்க. அடுத்த செலக்ட் வந்தாலும் நீங்க நான் கொடுக்குற மெட்டீரியலை படிச்சாலே செலக்ட் பாஸ். வேற நீங்க ஒண்ணுமே படிக்க வேண்டாம், அழகா பாஸ் பண்ணிடுவீங்க. அதுக்குன்னு தனியா படிக்கவும் வேண்டாம், செலக்ட் அழகா பாஸ் பண்ணிடுவீங்க. அடுத்த காலேஜ் லெக்சரர் வேற கால்ஃபார் வரப்போகுது, கூடி சீக்கிரம் வரப்போகுது சார். காலேஜ் லெக்சரர் அதுக்கு செலக்ட் இருந்தா போதும், பிஹெச்டி கூட தேவையில்லை, உங்களுக்கு தெரியும். சரியா? அடுத்தடுத்த லெவல் பார்க்கணும். இப்போ யூஜினா யூஜியோட இருக்கக்கூடாது, அடுத்த பிஜி அசிஸ்டன்ட் ஆயிடணும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரியா? அவர் வந்து இப்போ ஜாப் அன்னைக்கு ஆர்டர் வாங்கிட்டு தான் எனக்கு சொல்லியிருந்தாரு, போறேன் சார். என்ன ஆர்டர் வாங்கிட்டு தான் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஆர்டர் வாங்கிட்டு சார், பெரிய விஷயம் அதெல்லாம். 4 போஸ்ட்ல ஒரு போஸ்ட் வர்றது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அது ஸ்டேட் லெவல்ல ரேங்க் வாங்கினது. அது நம்ம பயாலஜில மற்ற சப்ஜெக்ட்ல நம்ம காம்படிஷனே போக முடியாது. 4 போஸ்ட்ல ஒரு போஸ்ட் யோசிச்சு பாருங்க. அது மாதிரி அதுக்கு போன வருஷம் உங்களுக்கு தெரியும், சிவகங்கை ஒரு பொண்ணு கவிதாவா, பேரு கூட மறந்து வச்சு எனக்கு. சரியா? இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் குரூப்ல நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். எத்தனை பேர் பாத்தீங்க? முன்னாடி லாஸ்ட் இயர், அது 2023 நினைக்கிறேன், அந்த டைம் தான். இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் வந்து சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் நிறைய ஸ்டூடெண்ட் போயிருக்காங்க, நம்ம ஸ்டூடெண்டே போயிருக்காங்க. அதுக்குன்னு படிக்கவே மாட்டாங்க சார், பிஜி தான் படிப்பாங்க, அழகா அடிச்சுட்டு போயிருவாங்க. இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம சென்டர் கேரியர்ல அந்த ஒரு பொண்ணு தான் போனாங்க. ஏன்னா அது ரொம்ப டஃப். இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் அது பிஜி ஸ்கேல், சப் இன்ஸ்பெக்டர் வந்து யூஜி ஸ்கேல். யூஜினா பிடி அசிஸ்டன்ட் ஸ்கேல், இது பிஜி ஸ்கேல். இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் இது போஸ்ட் அதை விட பெரிய போஸ்ட். மேக்ஸிமம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிஷரிஸ் எல்லாம் எடுப்பாங்க. நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் ஒரு எப்படி ஒரு உமன் அடிச்சாங்க அந்த போஸ்டர், சிவகங்கை தான் அவங்க. யோசிச்சு பாருங்க. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீங்க படிச்சுட்டே இருக்கணும். நீங்க வந்து ரிசல்ட்டை பத்தி யோசிக்க கூடாது. ஐயோ நம்ம வந்து இந்த லெவல்ல இருக்குமே மார்க், நம்ம பாஸ் பண்ணுவோமா, நம்மளால முடியுமா முடியாதா, அதை பத்திலாம் திங்க் பண்ணவே கூடாது. மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஃபைனல் ரிசல்ட் தான் நம்மளுக்கு டார்கெட், அதான். ஸோ அப்போ ஒவ்வொரு அதுக்கான இப்ப இருந்தே அதுக்கான ஸ்டெப் எடுத்தா மட்டும்தான் அதை நீங்க நினைக்கிற டார்கெட் அச்சீவ் பண்ணுவீங்க. திடீர்னு ஒரே நாள்ல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா? எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது. ஒன் டேல இருந்து சடனா ஏதாவது மாற்றம் வருமா? வரவே வராது. கிராஜுவலா தான் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். கிராஜுவலா படிச்சா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் கண்டிப்பா கிடைக்கும். திரும்ப திரும்ப சொல்றதுதான். அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நிறைய நான் சொல்லுவேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. சரியா? எவ்வளவு அவமானங்கள் வந்தாலும் அதெல்லாம் தாங்கிட்டு கண்டிருக்கடாம நம்மளாட்ட படிச்சுட்டே இருக்கணும். அடுத்து வேலையை வாங்கிட்டு நம்ம என்னன்னாலும் என்ஜாய் பண்ணலாம். சரியா? ஸோ தயவு செய்து கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க வரக்கூடிய எக்ஸாம்க்குலாம். ரைட், கம் டு த பாயிண்ட். ஸோ பேஜ் நம்பர் 28, ஜெனடிக் இன்ஜினியரிங் ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி. அதாவது த டெக்னாலஜி இட்ஸ் அ மல்டிபிள் காப்பி ஆஃப் த க்ளோன்டு டிஎன்ஏ, தட்ஸ் அ சிடிஎன்ஏ. இந்த இருக்கு பாத்தீங்களா? இது நார்மலா வந்து ஒரு இதுல பாருங்க, இது வந்து எம்ஆர்என்ஏ. அந்த கடைசியில பாத்தீங்களா டபுள் ஸ்டாண்டர்ட் சிடிஎன்ஏ அப்படின்னு சொல்லியிருக்கேன் பாருங்க இந்த இடத்துல. அது காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏ. நிறைய டிஎன்ஏஸ் உருவாக்கும், காப்பி ஆஃப் டிஎன்ஏ சார். லார்ஜ் quantities and the properties and produce that cloned genes, the integration of the gene in the chromosome, the host organisms. Okay, so in the recombinant DNA technology பொறுத்தளவு rDNA is the DNA to formed by the union of the foreign DNA to the vector DNA. அதாவது நம்மளுக்கு வெக்டார் டிஎன்ஏ ஃபாரின் டிஎன்ஏன்னு சொல்லும் பாத்தீங்களா? வெக்டார்னா நான் என்ன பின்னா டீட்டெயிலா நான் சொல்றேன், சும்மா இதெல்லாம் ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். எந்த நம்ம டிசைடு ஜீன் அதுதான் ஃபாரின் ஜீன் சொல்லுவோம். ஃபாரின்ல இருந்து வந்த ஜீன் நினைச்சிடாதீங்க. நம்மளுக்கு தேவையான ஜீனை தான் ஃபாரின் ஜீன் சொல்லுவோம், இல்லைன்னா டிசைடு ஜீன் சொல்லுவோம். அதை கொண்டு போகக்கூடிய ஒரு ஏஜென்ட் தான் யாரு? வெக்டார். கொண்டு போகக்கூடிய ஏஜென்ட் வந்து வெக்டார். சரியா? சோ அப்ப ஹெட்ரோலாகஸ் டிஎன்ஏன்னு சொல்லக்கூடியது அதுதான். அது ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது ஃபாரின் டிஎன்ஏ to that vector DNA. That's a heterologous DNA. So on DNA technology பொறுத்தளவு denaturation and renaturation of the characteristics of DNA.
டிஎன்ஏன்னு உங்களுக்கு தெரியும். டீநேச்சுரேஷன்னா ஒரு டபுள் ஹெலிக்ஸ் வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்டா மாறுறது டீநேச்சுரேஷன். திரும்ப சிங்கிள் ஸ்டாண்டர்ட் வந்து டபுள் ஸ்டாண்டர்டா மாறுது பாத்தீங்களா, அதுக்கு பார்த்தா ரீநேச்சுரேஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. அது மாதிரி நம்ம செயற்கையாவும் நம்ம உருவாக்க முடியும். ஆர்டிபிஷியல் சிந்தசிஸ் ஆஃப் ஜீன் இன் விட்ரோ. ஆர்டிபிஷியலா ஜீன் சிந்தசிஸ் பண்ண ஒரு பேர் சொல்லுங்க. எனிஒன்? கொரோனா சொல்லு, நான் பின்னாடி வரும், நான் டீடைலா சொல்றேன். செயற்கையாவும் நம்ம சிந்தசிஸ் பண்ண வைக்க முடியும் இன்விட்ரோல. சரியா? டிஸ்கரப்ட் என்சைம் அது ரெஸ்டிவ். ஏன்னா ஒரு டிஎன்ஏ வந்து நம்ம கட் பண்ணணும்னு நினைச்சா அதுக்கு என்சைம்ஸ் தான். மாலிகுலர் சிஸ்டர் தட் இஸ் கால்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். யூஜிடிஆர்ல கேட்ட क्वेश्चन. தட் இஸ் கால்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீன் ஸ்ப்ளைசிங் அண்ட் ஜீன் குளோனிங் டெக்னிக்ஸ் தட் எவ்ரிதிங் வில் பி தேர். ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டீநேச்சுரேஷன் அண்ட் டீடைலா சொல்றேன் பின்னாடி. இப்போ சும்மா ஒரு டைட்டில் மட்டும் தான் சொன்னேன். சரியா? டீநேச்சுரேஷன் அண்ட் ரீநேச்சுரேஷன் அப்படின்னு சொல்றோம். டீநேச்சுரேஷன் சரியா? இப்ப அதுல நிறைய ஹிஸ்டரிஸ் எல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். இதுல வந்து அதாவது டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இட்ஸ் கன்வெர்டட் இன்டு த சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. அப்ப இந்த மாறுது பாத்தீங்களா, இதுக்கு பார்த்தா டீநேச்சுரேஷன். இது எப்ப டீநேச்சுரேஷன் நடக்கும்? ஹீட் பண்ணும்போது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஹீட் பண்ணும்போது டீநேச்சுரேஷன் நடக்கும். இதே நம்ம கூல் பண்ண வச்சுக்கோங்களேன், கூல் பண்ண என்ன ஆகும்? சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவா மாறும். இதுக்கு பேர் தான் ரீநேச்சுரேஷன். So single standard DNA segments, its a source can be joined. That's a complementary ன்னு சொல்லக்கூடியது. காம்ப்ளிமெண்டரி பேசிஸ். இதுக்கு தான் ஒரு டெக்னிக்கல் டேர்ம் சொல்லுவாங்க, அனிலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. The single standard DNA segments are source of the joining. That complementary basis pair we are called as annealing. Page number 29ல the steps are developed with RDNA டெக்னாலஜில யார் என்னென்ன சொன்னாங்க அப்படின்னு ஒரு டேபிள் கொடுத்துருக்கேன். சும்மா ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான், ஒரு டேபிள். அதுல யார் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதுல இந்த கோரன்பர்க் சொன்னீங்க பாத்தீங்களா, அது வந்து டிஎன்ஏ பாலிமரேஸை டிஸ்கவர் பண்ணாரு கோரன்பர்க். அவருக்கு கொரோனான்னு சொல்லுவோம். நம்ம பின்னாடி நான் டீட்டெயிலா வரும்போது நான் ஏரியா வரும்போது சொல்றேன். சரியா? இது ஜஸ்ட் இது டேபிள் தானே, இதெல்லாம் படிக்கணுமா அப்படின்னு மட்டும் நினைக்க கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல ஏன் அசால்ட்டா பார்க்க கூடாது. எதையுமே என்ன நீங்க குறைய சொல்ல முடியாது சார். 1% கூட நான் குறை சொல்ல முடியாது. இந்த பாருங்க 29ஆம் பக்கத்துல 4வது லைன்ல டிஆர்பில வந்திருக்கா அப்படின்னு சொல்லி நான் எஸ்கேப் ஆயிருவேன். நீங்க படிக்கணும், அவ்வளவுதான். இந்த டேபிள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு இதுக்கு சொல்றேன். இந்த டேபிள வந்து நான் ஒண்ணா இப்படி ரீட் பண்ணி டயத்தை வேஸ்ட் பண்ண விரும்பல. இதை நீங்களே ரீட் பண்ணாலே உங்களுக்கு புரியும். அதை நான் ரீட் பண்ணி இதை ஒரு 10 நிமிஷத்தை வேஸ்ட் பண்றது, அது டோட்டலா இத்தனை பேருக்கு டயத்தை வேஸ்ட் பண்றது அர்த்தம். அது எனக்கு தேவை. எது உங்களுக்கு புரியாதோ எங்க, ஆனா இதுல எப்படி வரும் அதை நான் சொல்லிடுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்ஏ பாலிமரேஸ் யார் டிஸ்கவர் பண்ணாங்க, அதுல ஃபர்ஸ்ட் லைன் 2019 கேட்ட டிஆர்பி क्वेश्चंस. ஃபர்ஸ்ட் லைன் டேபிள்ல ஐசோலேஷன் ஆஃப் டிஎன்ஏ இந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த அப்படின்னு கேட்டாங்க. மெஸ்னர்ஸ் இந்த லைன் இந்த क्वेश्चन கேட்டாங்க 2019ல. நம்ம வந்து இது அசால்ட்டா தான் பார்ப்போம். டிஎன்ஏ முக்கியமானது. நீங்க எல்லாமே இப்ப ஞாபகம் வச்சிருக்க முடியுமா சார்? கஷ்டம்தான். எல்லாமே ஞாபகம் வச்சிருக்க முடியாது, உண்மையை சொல்லிடுறேன் நான். சரியா? நீங்க ஒரு இடைக்கு 2 இடம் ரீட் பண்ணும்போது அதை வந்து ரிஜெக்ஷனுக்கு யூஸ் ஆயிடும். அந்த ஆப்ஷனை ரிஜெக்ட் பண்றதுக்கு யூஸ் ஆயிடும். அதுல மெயினா நம்ம டைட்டில் வரக்கூடியது அந்த டிஎன்ஏ பாலிமரேஸ், டிஎன்ஏ லிகேஸ், இதெல்லாம் யாரு என்ன சொன்னாங்க அது மட்டும் பார்த்துக்கோங்க. சரியா? ரைட். இந்த வந்துட்டாங்க பாத்தீங்களா, இதுதான் நான் இப்ப சொல்றேன்னு சொன்னேன். கோவிந்த் கொரோனா பேஜ் நம்பர் 29ல ஆர்டிபிஷியல் ஜீன் சிந்தசைஸ் இருக்கு பாருங்க. சிந்தசிஸ் ஆஃப் தி ஜீன். இவர் தான் நான் இந்த கொரோனான்னு சொன்னேன். ஃபுல் நேம் வந்து ஹேர் கோவிந்த் கொரோனா. இது டிஎன்பிசில கேட்ட क्वेश्चन சார். டிஎன்பிசி, டிஆர்பி கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ டாக்டர் கொரோனான்னு சொல்லக்கூடிய அட்லீஸ்ட் கொரோனாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிபிஷியல் ஜீனை வந்து சிந்தசைஸ் பண்ணாங்க. சரியா? அது மட்டும் ஃபர்ஸ்ட் இட்ஸ் ரிப்போர்ட்டட். ரைட். அதே மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் சொல்ல பாத்தீங்களா, இதையும் தெரிஞ்சுக்கோங்க, கேட்கலாம். ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் அப்படின்னு சொன்னாவே இதுல இது வந்து மாலிகுலர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். நல்லா கவனிங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்னா மாலிகுலர் சிஸ்டர். ஒரு நிமிஷம் இதுக்கான டயக்ராம் இருக்கான்னு பார்ப்போம். எஸ், இது எல்லாமே ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் தான். இங்க ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கேன் பாருங்க. 1 minute சார். பின்ன டீட்டெயிலா நான் சொல்றேன்.
ஃபர்ஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் என்ன சார்? ஒரு டிஎன்ஏவை கட் பண்றதுக்கு தேவையான நொறி. ஜெனரல் டேர்ம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். சரியா? சரி. அப்ப இது வந்து இதுல 2 டைப் சொல்லுவாங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ், ரெஸ்ட்ரிக்ஷன் எக்ஸோநியூக்ளியஸ். அது என்ன சார் எண்டோநியூக்ளியஸ், எக்ஸோநியூக்ளியஸ் அப்படின்னா, இப்ப இது ஒரு டிஎன்ஏன்னு வச்சுக்கோங்க. இந்த ப்ளூ கலர்ல போட்டிருக்கேன். இது ஒரு டிஎன்ஏ. எண்டோனா நடுவுல கட் பண்றதுக்கு எண்டோநியூக்ளியஸ் சார். சைட்ல கட் பண்ணா எக்ஸோநியூக்ளியஸ். அவ்வளவுதான். இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப பேசிக்கா கொஸ்டின் கேட்டா இத ஃபர்ஸ்ட் த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் இஸ் ஐசோலேட்டட் பை மெஸ்லர் அண்ட் ஜான் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஃப்ரம் எங்க இருந்து? ஈக்வலை. இதுவும் கேட்க வாய்ப்பு இருக்கு. ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். சரியா? இதுல ஹிந்து 2 எங்க இருக்கு? இங்க ஹிந்து 3 இருக்கு. எந்த இருக்கு? ஹிந்து 3 தான் இருக்கு. இதுல ஹிந்து 2 is the isolated from the was isolated from the bacteria. இது ஹிந்து 3 ஹிந்து 2 அப்படின்னு என்ன சார்னு கேட்டா இது ஒரு என்சைம் பேரு, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் பேர். அவ்வளவுதான். ஒண்ணுன்னா பார்ப்போம். 3 கிளாஸஸ், அதாவது கிளாசிஃபைட் இன்டு தி 3 கேட்டகரி. எது? ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். ஒன்னு டைப் 1 ஏற்கனவே சொன்னேன். ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். This cleave only one strand of the DNA at the appropriate random site. இந்த என்சைம்ஸ் எல்லாமே டிஎன்ஏல பர்டிகுலர் சீக்வன்ஸ்ல பர்டிகுலர் நியூக்ளியோடைடுக்குள்ளதான் கட் பண்ணும். இஷ்டத்துக்கு கட் பண்ணாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே இது டைப் 2 இருக்கு. ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். The cleave both nucleotides of the chain. அதாவது இதுல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரே ஒரு ஸ்டாண்ட்ல மட்டும் கட் பண்றது ஃபர்ஸ்ட். இது 2 ஸ்டாண்ட்லயும் கட் பண்ணும். அந்த மாதிரி 2வது கேட்டகரி. சரியா? இது வந்து பாலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸ்னு சொல்லுவாங்க. பாலிண்ட்ரோமிக் உங்களுக்கு தெரியும். ஐ திங்க் பேஜ் நம்பர் மெட்டீரியல் பேஜ் நம்பர் 20ல இருக்கு, 30ல இருக்கு பாருங்களேன். 30 பேஜ் நம்பர் 30ல டாப்ல பாருங்க அந்த என்சைம்ஸ். சரியா? இது என்ன சார்? அதுல ஏ டயக்ராம் ஒண்ணு இருக்கு, பி டயக்ராம் ஒண்ணு இருக்கு பாருங்க. அதுல கரெக்டா நான் மெட்டீரியல் மட்டும் பாருங்க நான் சொல்ல இல்லைன்னா இங்க பார்த்தாலும் சரிதான். ஒரு நிமிஷம். இல்ல இங்க கூட பாருங்க. இந்த ரெண்டையும் பாருங்க. ஏ அண்ட் அதாவது குவானைன் அண்ட் அடினைன். இங்க வருங்களா? அடினைன் அண்ட் குவானைன். அப்ப கரெக்டா அடினைன் குவானைன் நடுவுல தான் கட் பண்ணணும்னு அதுக்குன்னு ஒரு என்சைம் இருக்கும். அது கரெக்டா வேற எங்கேயுமே கட் பண்ணாது. ஒரு தைமின் 2 தைமினுக்கு நடுவுலயோ தைமின் சைட்டோசின் நடுவுலயோ கட் பண்ணாது. குவானைன் அடினைன் குவானைன் எங்க இருக்கோ அங்க மட்டும் தான் கட் பண்ணும். சரியா? சோ அப்ப அந்த மாதிரி இப்ப ECAR1 அப்படின்னு ஒரு என்சைம் வச்சுக்கோங்களேன், ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். இதோட ரோல் என்னன்னா குவானைன் அடினைன் குவானைன் எங்க இருக்கோ அங்க மட்டும் தான் கட் பண்ணும், வேற எங்கேயும் கட் பண்ணாது. சரியா? இதுல பாலிண்ட்ரோம் சீக்வன்ஸ் சொல்றது என்ன மீனிங்னா, மேல எப்படி ஒரு பேஜ் நம்பர் 30ல பி டயக்ராத்தை பாருங்க. பி அதுல மேல பாருங்க NNAAGC அது SC அப்படி இருக்கு பாருங்க. அதே மாதிரி எப்படி இப்படி இருக்கும் இந்த டைரக்ஷன் இருக்கும், அதே டைரக்ஷன்ல கரெக்ட் சீக்வன்ஸா இருக்கும் பாருங்களேன். சிம்பிளா இது என்ன சொல்லணும்னா MADAM மேடம். இப்படி ரீட் பண்ணாலும் மேடம் தான், இப்படி ரீட் பண்ணாலும் மேடம் தான். பாருங்க, இதுதான் பாலிண்ட்ரோமிக் வேர்டு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அந்த தமிழ்ல கூட ஏதோ விகடகவியா ஏதோ ஒண்ணு சொல்லுவோம், விகடகவி. அது எப்படி ரீட் பண்ணாலும் விகடகவி தான் வரும். அதே மாதிரி மேடம் இப்படி ரீட் பண்ணாலும் மேடம் தான், பின்னாடி இருந்து ரீட் பண்ணாலும் மேடம் தான். இதுக்கு பேர் தான் பாலிண்ட்ரோமிக் வேர்டு. இங்க என்ன சொல்றோம்? சீக்வன்சி இந்த பக்கம் எப்படி இருக்கும் அதே மாதிரி இந்த சைடு இருந்து இருக்கும். அதுக்கு பேர் தான் பாலிண்ட்ரோமிக் சீக்வன்சின்னு சொல்லக்கூடிய பேஜ் நம்பர் 30ல இருக்கும், பார்த்துக்கோங்க. ரைட். சோ ஜெனரலி இது எதுக்கு சார்? இதுனா ஜீன் மேனிபுலேஷன்ஸ் நிறைய உருவாக்குறது தான். இது டைப் 2ல சார் அவங்களை மீட் பண்ணுங்க. டைப் 3 ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் பொறுத்து the cleavage the double stranded DNA at the well defined site. அத நான் சொல்றேன், எங்க கட் பண்ணணும் அங்க கட் பண்ணணும். பட் these enzymes are intermediate between the type 1 type 2 ரெண்டுக்கு நடுவுல இருக்குமா. இது பேஜ் நம்பர் நீங்க டேபிள் இதுல நிறைய பார்த்தோம்னா பேஜ் நம்பர் 31ல பாருங்க. 31ல ஒரு பக்காவா ஒரு டேபிள் கொடுத்திருக்கேன். இங்கேயும் நான் இந்த டேபிள் கொடுத்திருக்கேன். சரியா? இங்கேயும் நான் என்ன செய்யுங்க ஒரு டேபிள் கொடுத்திருக்கேன். கண்டிப்பா இந்த டேபிள் இருந்து நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன் சார். இப்பயே சொல்லிட்டேன் ஒரு கொஸ்டின். என்ன கொஸ்டின்? இந்த டேபிள்ல இருந்து ஏன்னா கேட்டிருக்காங்க, யூஜிலையும் கேட்டிருக்காங்க, பிஜிலையும் கேட்டிருக்காங்க. சரியா? ஏதாவது ஒரு என்சைம், அதாவது என்னென்ன இருக்கு பாருங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம், அது எங்க இருந்து, அதாவது ஆர்கானிசம், எந்த ஆர்கானிசம் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேர் இருந்தா பாத்தீங்களா, அது பேர் என்ன சொல்லுவாங்க? சோர்ஸ். இந்த என்சைம் பேரு, அது எங்க இருந்து கிடைச்சது. சரியா? எந்த இடத்துல ரெகக்னைஸ் சைட், எந்த சைட்ல கிளீவேஜ் பண்ணும். கிளீவேஜ்னா
கட் பண்ணும். அது என்ன டைப், அது என்ன சார் என்ன டைப் அப்படின்னு கிடையாது. இங்க பாருங்களேன், பிளண்ட் எண்டு ஸ்டிக் எண்டு ரெண்டு தான். ஸ்டிக் எண்டுன்னு எப்படின்னா கரெக்டா இப்ப நான் சொல்றேன் பண்ணல, இங்க கட் பண்ணி இப்படி இதுக்கு இது ஒரு டைரக்ஷன், இது ஒண்ணு சரியா. இதே மாதிரி அடுத்தது இது ஒண்ணு, இதுக்கு பேரு ஸ்டிக்கி எண்டு. இது எப்படி கட் பண்ணோம், ஒன்னோட இப்படி கட் பண்ணும். இதுக்கு பேர் தான் பிளண்ட் எண்டு. இந்த பாத்தீங்களா கட் பண்றது பாருங்க, ஒன்னோட எப்படி கட் பண்ணோம். பட் இதுதான் பெஸ்ட். இதை கம்பேர் பண்ணி பிளண்ட் எண்டோட இதான் கரெக்டா அந்த லிகேஸ் என்சைம் வந்து மேட்ச் பண்ணி டேமேஜ் இல்லாம உருவாக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, சோ இதுல நீங்க படிக்க வேண்டியது என்ன சார், கொஞ்சம் கஷ்டம்தான். அதாவது என்சைம் பேர் தெரிஞ்சுக்கணும், எந்த சீக்வன்ஸ்ல கட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒண்ணு சொல்றோம்ல, இப்ப ஹிந்து 3 இதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அப்ப 2 அடினைனுக்கு நடுவுல கட் பண்ணும். இந்த பாத்தீங்களா 2 அடினைன் நடுவுல கட் பண்ணும். இதே செகண்ட் ஆப்ஷன் இது கொடுப்பேன், தேர்ட் ஆப்ஷன் இது கொடுப்பேன், ஃபோர்த் ஆப்ஷன் கொடுப்பேன். அப்ப நீங்க படிக்க நீங்க இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணுமா சார், GCT அதெல்லாம் தேவையில்லை. ஹிந்து 3னாவே இன்பிட்வீன் த அடினைன்ல கட் பண்ணும், அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கணும். வேற ஒண்ணுன்னா ஈகார் 1 எக்ஸெட்ரா கோலை ரெஸ்ட்ரிக்ஷன் 1 அப்படின்னு சொன்னாவே குவானைன் அடினைன்ல கட் பண்ணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சால் 1 அப்படின்னு என்னது, தைமின் குவானின் கட் பண்ணும். இதுதான் பைகாட் பண்ணி வைக்கணும். ஒரு வழியே கிடையாது சார், ஞாபகம் வச்சுக்கோங்க. கேட்டிருக்காங்க, யூஜிலையும் கேட்டிருக்காங்க, பிஜிலையும் கேட்டிருக்காங்க. சார் இவ்வளவு பேஜ் நம்பர் 31ல இவ்வளவு கொடுத்துருக்கீங்களே சார், எப்படி சார் படிக்கிறது? முடிஞ்ச அளவுக்கு பாருங்க. அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் 5ஆவது நல்லா பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் 5, ஏன்னா மோஸ்ட்லி நான் இந்த செலக்ட் கொஸ்டின், CSR கொஸ்டின் பார்த்திருக்கேன். இந்த 5லயே கொஸ்டின் நின்றுது. ஃபர்ஸ்ட் இந்த 5 இருக்கு பாத்தீங்களா, ஈகார் 1, ஈகார் 2, ஹிந்து 2, ஹேக் 3, ஹிந்து 3. மேக்சிமம் அதுக்காக இது மட்டும் படிக்காங்க, இதை நல்லா பாத்துக்கோங்க. மற்றதோட ஜஸ்ட் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க போதும். சரியா? ரைட். DNA கிளிவேஜ் ஸ்டைல், அதான் நான் சொன்னேன். 2 ஸ்டைல்ல கிளிவேஜ் நடக்கும்னு சொன்னேன். ஒன்னு வந்து என்னது ஸ்டிக்கி எண்டு, இன்னொன்று வந்து பிளண்ட் எண்டு. ஸ்டிக்கி அது பேஜ் நம்பர் 32ல அந்த டயக்ராம் இருக்கு, பாத்து. நான் ஏற்கனவே சொன்னது அதுதான் சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் சார், அதுல அந்த ஹிந்து 2 தேர்ட் ஒன்ல GTP அது என்ன சார், Pன்னு கொடுத்திருக்காங்க. தேர்ட் ஒன்ல கட் பண்ற ரீஜன் GTP, GTA அந்த மாதிரி இல்லாம GTP, PAC அது கொஞ்சம் புரியல சார். தேர்ட் ஒன் ஹிந்து 2 சார். பியூரின் பைரிமிடின் சார், அத கேக்குறாங்க. சீரியல் நம்பர் 3 மெட்டீரியல் கேக்குறீங்களா? மெட்டீரியல்யா டிஸ்ப்ளேல காமிச்சது கேக்குறீங்களா? சாரி சார், மெட்டீரியல். அப்படி சொல்லுங்க. நான் டிஸ்ப்ளேல காமிச்சத பார்த்துட்டு இருக்கேன். எஸ். ஓ, இது பியூரின். பியூரின் அண்ட் பைரிமிடின், PU PY அத சொல்லியிருக்காங்க. சரியா? வேற ஒண்ணும் கிடையாது. பியூரின் ரெண்டு பியூரின்குள்ளயா, இப்ப இந்த குவானைன் இது ரெண்டு என்னது, பியூரின் தானே. இது குவானைன் பியூரின் தானே. அப்ப பியூரின்குள்ளயா, இன்பிட்வீன் பியூரினா, பியூரின் பைரிமிடினா, அதை மீன் பண்ணி அதை சொல்லியிருக்காங்க, வேற ஒண்ணும் கிடையாது. சரியா? ரைட். சோ இதுல இந்த கிளிவேஜ் வந்து 2 ஸ்டைல் சொல்லிட்டேன். ஒன்னு ஸ்டிக்கி எண்ட், ஒன்னு பிளண்ட் எண்ட். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 32ல இருக்குது. சரியா? ரைட். த நெக்ஸ்ட் பயாலஜிக்கல் டூல்ஸ் ஃபார் RDNA டெக்னாலஜி. ஒரு RDNA டெக்னாலஜிக்கு என்னென்னலாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்றதுதான் பயாலஜிக்கல் டூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுல ஏற்கனவே சொன்னதான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டூல் என்னன்னு கேட்டா என்சைம் தான். என்சைம் இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. சரியா? அதெல்லாம் பயாலஜிக்கல் டூல்ஸ் சொல்றோம். ஒரு நிமிஷம். ரெஸ்ட்ரிக்ஷன். எஸ், இதை வேணா இதான் நான் அப்ப அந்த மேடம் இந்த டைப் 1 3 டைப் சொன்ன தெரியுமா, இது வேணா ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி போட்டுக்கோங்க. டீப்பா தான் இருக்கும். 3 சைட் ரொம்ப டீப். அந்த மெட்டீரியல் இருக்கிறத விட இந்த நான் இப்போ டிஸ்பிளேல காமிச்சது ரொம்ப டீப். சரியா? 3 டைப் ஆஃப், அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமே டைப் 1, டைப் 2, டைப் 3 அப்படின்னு 3 டைப் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வேற ஒன்றும் கிடையாது. சரியா? ரைட். ஸ்டிக்கி எண்ட், பிளண்ட் எண்ட். எஸ், இது எல்லாமே ஸ்டிக்கி எண்ட்ல வருதான். இந்த இடத்துல இது ஃபுல்லாவே ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் ஸ்டிக்கி எண்ட். சரியா? ரைட். பிளண்ட் எண்ட் காமிச்சிடுறேன். எஸ், இதெல்லாம் பிளண்ட் எண்ட்ல வரும். இது ஃபுல்லா இதுல பிளண்ட் எண்ட்ல வரும். இந்த அளவுக்கு சும்மா ஜஸ்ட் பாத்துக்கோங்க. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சரியா? எதெல்லாம் ஸ்டிக் எண்ட்ல வருது, எதுல எந்த என்சைம்லாம் பிளண்ட் எண்ட்ல வருது, அது மட்டும் பாருங்க போதும். ரைட். So next, what are the tools? What are the tools for RDNA technology? Enzymes are very important tools. ஏற்கனவே சொல்லிட்டேன், it's a lysing enzyme, the lysozyme, not lysosome.
லைசோசைம் லைசிங் என்சைம் சொல்லுது. கிளிவேஜ் என்சைம்னா ஏற்கனவே சொன்னதான், எண்டோநியூக்ளியஸ் எக்ஸோநியூக்ளியஸ், ஜெனரலா சொன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ், ரெஸ்ட்ரிக்ஷன் எக்ஸோநியூக்ளியஸ், இல்ல ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிந்தசைசிங் த என்சைம் எப்படி சார் என்சைம்ஸ்ல மெயினா இது என்ன சார் செய்யணும்னா டிஎன்ஏ பாலிமரேஸ். உங்களுக்கு தெரியும் ஒரு டிஎன்ஏ நார்மலா ஒரு டிஎன்ஏ இட்ஸ் கன்வெர்டட் இன்டு த காப்பி டிஎன்ஏ. காப்பி டிஎன்ஏ காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏ சொல்லலாம், காப்பி டிஎன்ஏன்னு சொல்லலாம். சரியா? அப்ப இது என்ன சார் காப்பி டிஎன்ஏவா? இது என்ன வித்தியாசமா இருக்கு? அப்ப நார்மலா ஒரு டிஎன்ஏ இஸ் கன்வெர்டட் இன்டு த எம்ஆர்என்ஏ. உங்களுக்கு தெரியும் இந்த கன்வெர்ட் நடக்குன்னா இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்? டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஒரு எம்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆனா இது எம்ஆர்என்ஏ வந்து காப்பி, இது டிஎன்ஏவோட காப்பி தான். இது இவங்க மாஸ்டர் காப்பி, இதோட காப்பி தான் எம்ஆர்என்ஏ. இதேது அப்ப இந்த எம்ஆர்என்ஏல இருந்து நிறைய டிஎன்ஏ உருவாக்க முடியும். எப்படி சார்? இந்த டைரக்ஷன்ல. தட் என்சைம் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். இங்க என்ன என்சைம்னா டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைம் யூஸ் ஆகும். டிஎன்ஏஸ் கன்வெர்ட் டு தி எம்ஆர்என்ஏ with the help of transcriptase enzyme. The mRNA is converted to the DNA with the help of reverse transcriptase, that is enzyme. AIDS HIV ல இந்த என்சைமை கண்ட்ரோல் பண்ண முடியல, இதுனா வரைக்கும் யாரும் இதுக்கு வேக்சின் கண்டுபிடிக்க முடியல. இந்த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைமை கண்ட்ரோல் பண்ணிட்டா உங்களுக்கு கண்டிப்பா நீங்க கண்டுபிடிச்சிட்டா உங்களுக்கு கண்டிப்பா நோபல் பிரைஸே கிடைக்கும். அதுல எந்த டவுட்டே கிடையாது. சரியா? பிஜியே பாஸ் பண்ண முடியாம நாங்களாட்ட நாக்க வெளி தள்ளிட்டு இருக்குது, இதுல நோபல் பிரைஸான்னு கேட்கக்கூடாது. சரி, ரைட். ஸோ டிஎன்ஏ. அடுத்தது லிகேஸ். டிஆர்பில கேட்ட கொஸ்டின் 2019 கேட்டாங்க, 2021 இந்த கொஸ்டின் வந்துச்சு. சரியா? டிஎன்ஏ லிகேஸ் எதுக்கு? லிகேஸ்னாவே ஒட்டுது, ஜாயினிங் ஆஃப் திஸ் மாலிகுலர் பேஸ். மாலிகுலர் பேஸ், எஸ், ரெண்டுமே ஜாயின் பண்றதுக்குரியது. சரியா? லிங்கர். லிங்கர் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படின்னா காமன்லி யூஸ்டு ஃபார் லிங்கர் ECAR1 லிங்கர். இது யூஜில கூட இது கேட்டிருந்தாங்க. சரியா? அது கொஸ்டின் கொஞ்சம் ஆசிலேஷன் இருக்குது, ஆன்சர் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஒரு 8 கொஸ்டின் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு யூஜிடிஆர்பில. சரி, ECAR1 லிங்கர்னு இருக்குது, SAL1 லிங்கர். லிங்கர்னா ஜாயின் பண்றவங்க, அதான் லிங்கர்ன்றது. ஃபாரின் டிஎன்ஏ டிசைர்ட் டிஎன்ஏ தான் ஃபாரின் டிஎன்ஏ சார். அதாவது நம்மளுக்கு என்ன தேவையான ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் புரியும்படி சொல்லணும்னா ஒரு இன்சுலினை சிந்தேஸ் பண்ணக்கூடிய ஜீன்னா தட் இஸ் கால்ட் டிசைர்ட் ஜீன், தட் இஸ் கால்ட் ஃபாரின் ஜீன் ஆர் ஃபாரின் டிஎன்ஏ. சரியா? ரைட். ஸோ இந்த டிஎன்ஏவை நம்ம இந்த டிஎன்ஏ இதுக்கு குளோனிங் வெக்டார் கண்டிப்பா நீட். ஏன்னா ஃபாரின் டிஎன்ஏ இஸ் இன்சர்டட் இன்டு தட் வெக்டார் டிஎன்ஏ. இப்போ வெக்டார் டிஎன்ஏனா இது ஒரு டிஎன்ஏ, இது வந்து ஒரு டிஎன்ஏ வெக்டார் டிஎன்ஏ. சரியா? இந்த வெக்டார் டிஎன்ஏல நம்ம டிசைர்டு ஜீனை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றோம். எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றோம்? இந்த வெக்டார் டிஎன்ஏல. சரியா? இதுக்கு பார்த்தா RDNAன்னு சொல்றோம். நார்மல் டிஎன்ஏ வெக்டார்ல நம்ம டிசைர்ட் டிஎன்ஏ அந்த இன்சுலின் உள்ள ஜீனை இன்ட்ரோடியூஸ் பண்ணோம்னா இதான் நம்ம RDNA அப்படின்னு சொல்றோம், ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ. ஸோ இது ஜென்ரலா இது என்ன சொல்லுவோம்? பிளாஸ்மிட். பிளாஸ்மிட் நிறைய தடவை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. பிளாஸ்மிட் ரிலேட்டடா டயக்ராம் இருக்கான பார்ப்பேன். வெக்டார், நிறைய வெக்டார்ஸ் இருக்கு சார். ஒரு முறை டிஆர்பில பிளாஸ்மிட் வைரஸா பாக்டீரியான்னு கூட क्वेश्चन கேட்டாங்க சார். எஸ். பிளாஸ்மிட் என்ன சொல்லுங்க சார்? பாக்டீரியா சார். எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ. எஸ், சரி சொல்றேன். ஓகே சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. பிளாஸ்மிட் வந்து சர்க்குலர் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ, எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் ரிப்ளிகேட்டிங் ஆட்டோமேட்டிக்கலி. இது அப்படியே இந்த சென்டென்ஸ் கேட்டிருக்காங்க சிஎஸ்ஆர்ல. சரியா? இப்ப இந்த இருக்கு பாத்தீங்களா, இது ஒரு பிளாஸ்மிட், இது ஒரு மாடல், அவ்வளவுதான். சரியா? இதுல அப்ப இது வந்து டபுள் ஸ்டாண்டர்டு. சரியா? டபுள் ஸ்டாண்டர்ட்ல உள்ளது நான் சொல்றேன், சர்க்குலரா இருக்கும், டபுள் ஸ்டாண்டர்டா இருக்கும், எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் அண்ட் ரிப்ளிகேட் ஆகும், ஆட்டோமேட்டிக்கலி ரிப்ளிகேட் ஆகும். அதான் அது பிளாஸ்மிடோட கெப்பாசிட்டி. சரியா? ஸோ இதுல 2 டைப் இருக்குது, தட் சிங்கிள் காப்பி பிளாஸ்மிட் அண்ட் மல்டிபிள் காப்பி பிளாஸ்மிட். பாக்டீரியோபேஜ் டிஎன்ஏ இட் வில் ஆக்ட் as a plasmid தான் ஞாபகம். இல்ல லாம்டா பேஜ் இட் யூஸ் ஃபார் த டிரான்ஸ்ஃபரிங் தட் ஜெனடிக் மெட்டீரியல் ஃப்ரம் த ஒன் பாக்டீரியா டு அதர் பாக்டீரியா. அதுவும் பாக்டீரியோ பேஜ் அது மூலம் நடக்கக்கூடியது. காமன் பேஜ் இட்ஸ் கன்ஸ்ட்ரக்டட் த யூஸ் தட் ECAR1, BOM2, HINDU3 இதெல்லாம் அந்த இதுக்கு எக்ஸாம்பிள். சரியா? ஸோ பேஜ் நம்பர் 37ல இருக்கும் பாருங்க. பிளாஸ்மிட் வெக்டார் மட்டும் ஒரே ஒரு வெக்டார் மட்டும் அதில் காமிச்சிருப்பேன் பாருங்க, பேஜ் நம்பர் 37. சரியா? ஸோ அது வந்து பிளாஸ்மிட் வெக்டார்.
ஃபிகர் நம்பர் 3. ஒரு பிளாஸ்மிட் வெக்டார்னு என்னென்ன இருக்கணும் இங்கே நான் டிஸ்பிளேல காமிச்சிருக்கேன். இதெல்லாம் வந்து சைட் என்னென்ன ப்ரோமோட்டார் சைட் இருக்கணும், டாமினல் ரெசிஸ்டன்ட் பவர் இருக்கணும், க்ளோன்டு ஜீன் இருக்கணும். இது ரொம்ப டீட்டெயிலா நான் சொல்லல, ரொம்ப பிரீஃபா சொல்லியிருக்கேன். இங்க மெட்டீரியல் பேஜ் நம்பர் 34ல சொல்லியிருக்கேன். இது பிளாஸ்மிட். சரியா? ரைட். காஸ்மிட் கேட்கலாம் சார். பிளாஸ்மிட், காஸ்மிட் ரெண்டுக்குள்ள டிஃபரெண்ட் பார்க்கணும். காஸ்மிட் சரியா? பிளாஸ்மிட் ஹேவிங் எ ஃபிராக்மெண்டட் ஆஃப் தட் lambda page of DNA with cos site. அவ்வளவுதான். சரியா? அது காஸ் சைட் இருந்தா அது பேர் காஸ்மிட் சொல்றோம். ரொம்ப போட்டு அனலைஸ் பண்ண வேண்டாம். பாஸ்மிட்னு ஒண்ணு இருக்கு. பிளாஸ்மிட், காஸ்மிட், பாஸ்மிட். பாஸ்மிட் இது என்னன்னா the plasmid with a fragment of that a page DNA including that at site ன்னு சொல்லக்கூடியது. அது இதுல நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் பாருங்க. இந்த ப்ளூ ஸ்கிரிப்ட் 2KS அப்படின்னு சொல்லிட்டு பேஜ் நம்பர் பாஸ்மிட் இதுல 35ல பாருங்களேன். ஃபிகர் நம்பர் 4. ஃபிகர் நம்பர் 4. இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிளாஸ்மிட்ஸ் ரிலேட்டடா உள்ள விஷயங்கள் தான். பிளாஸ்மிட் ஆஃப் தட் வெக்டார் ஃபிகர் நம்பர் 4. ஒரு பிளாஸ்மிட்னா என்னென்ன இந்த அளவுக்குலாம் டீட்டெயிலாம் கொஸ்டின் வராது. சிம்பிளா தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு பெஸ்ட் பிளாஸ்மிட் எதுன்னு கேட்டா அந்த மேல எழுதியிருக்கேன் பாருங்க. PBR பேஜ் நம்பர் 35ல இருக்கு பாருங்க. PBR 322 ரொம்ப முக்கியமானது. ஒரு பெஸ்ட் பிளாஸ்மிட் எது பெஸ்ட் பிளாஸ்மிட்னா அதுல எல்லாமே இருக்கணும். அந்த சைட்ல ஃபுல்லா பார்ட்ஸ் இதுல கூட டிஸ்பிளேல கூட ரொம்ப கம்மியா தான் கொடுத்துருக்கேன். மெட்டீரியல் நிறைய கொடுத்துருக்கேன் பாருங்க. எல்லாமே இருக்கணும். ரெசிஸ்டன்ட் ஜீன் இருக்கணும். சரியா? அதுல என்னென்ன தேவையோ ஒரு குளோன் பண்ணக்கூடிய ஜீன் இருக்கணும், டிரான்சிஷன் நடக்கணும், எல்லாமே அந்த சைட் இருக்க வேண்டிய சைட் எல்லாமே இருக்கணும். அது இருந்தா அது ஒரு பக்கா வெக்டார். நிறைய வெக்டார்ஸ் இருக்குது. அதுல வந்து இதுல ஃபெமிலியர் வந்து PBR 322, M15, SV40. இதெல்லாம் யூஜி டேப்ல கேட்ட கொஸ்டின் சார். பிஜில ஒரே ஒரு வருஷம் PBR 322 கேட்டாங்க. செலக்ட் CSL நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ரொம்ப டீப்பா கேட்க மாட்டாங்க. அது நம்ம சிலபஸ்ல வரணும் சார். பேக்கா bacterial artificial chromosome back to your page bacterial artificial chromosome sir. இந்த எக்ஸ்பிரஷன் சொல்றீங்களா? அது யூகரியோட்டிக் ஜீன் இன் பாக்டீரியல் செல்ஸ் சொல்றீங்களா? இல்ல சார், அந்த வெக்டார் பேரே சார் பேக் வெக்டார் யாக் வெக்டார் சொல்லிட்டு அது ஐசிஐசி சிலபஸ்ல இருக்கு சார். நானும் சிபிஎஸ்இ புக்ல இருக்கு. டீடைல் இன்ஃபர்மேஷன் இல்ல சார். ஆமா சார். ஓகே பாக்டீரியா தான் அதை சொல்றாங்க, வேற என்ன கிடையாது. சரியா? நம்ம 12th புக்ல கூட வெக்டார்ஸ் பத்தி இருக்கு சார். இருக்குமே, நீங்க வேணா பாருங்க. 12th புக்ல இருக்கு. அது கூட வேணா நீங்க இருக்கிறது நம்ம மெட்டீரியல் பாருங்க போதும். சரியா? ரைட். சோ ரொம்ப டீடைல் வேண்டாம், அந்த அளவுக்கு எல்லாம் கேட்க மாட்டாங்க. ஞாபகம் என்னென்ன இருக்கு. சரி, டெக்னிக்ஸ் யூஸ்டு ஃபார் RNA டெக்னாலஜி மெக்கானிசம். இப்ப நம்ம வாட் ஆர் த டூல்ஸ் நீடு பார்த்தோம். ஒரு RNA டெக்னாலஜிக்கு என்னென்னலாம் தேவை. ஓகேவா? இப்ப டீ போடணும்னா வீட்டுல டீ போட போறீங்க. என்னென்ன டீக்கு என்னென்னலாம் தேவை உங்களுக்கு தெரியும். அது இருந்தாதான் டீயே போட முடியும். சரியா? என்னென்னலாம் தேவையோ நம்ம பக்கத்துல இருந்தாதான் டீ போட முடியும். அந்த மாதிரி தான் இதெல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் எப்படி how that RNA technology recom technology எப்படி யூஸ் பண்றாங்க. so the mechanism இதுக்கு பேர் தான் மெக்கானிசம் சொல்றது. ஃபர்ஸ்ட் டு ஜெனரேஷன் DNA fragments. ஒரு நிமிஷம், இதுக்கு ஒரு தனியா டயக்ராம் இருக்கும். tools generation transition. yes இதோட சொல்றேன். எஸ், ஒரு RNA டெக்னாலஜில the generation of DNA fragments. ஸோ அப்போ ஒரு நம்மளுக்கு ஒரு டிஎன்ஏவை ஃப்ராக்மெண்டா பிரிக்கணும். பெரிய டிஎன்ஏவை சிறுசா பிரிக்கணும். அப்ப ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் டிஎன்ஏ வித் ஹெல்ப் எப்படி சார் பெரிய டிஎன்ஏவை சிறுசா ஆக்கிறது? வித் ஹெல்ப் ஆஃப் என்சைம் தட் இஸ் கால்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். இல்லைன்னா artificially we can synthesize that gene. இல்ல சார்னா we are synthesize that complementary DNA or cDNA or copy DNA. நிறைய டிஎன்ஏவை நம்ம உருவாக்க முடியும். சரியா? ஸோ அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நிறைய உருவாக்குறது. அது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டா உருவாக்குறது. சிம்பிளா சொன்ன அந்த பிக்சர்ல பாருங்களேன். இப்ப இந்த இருக்குல்ல, இது ஃபாரின் டிஎன்ஏ இருக்கணும், இது பிளாஸ்மிட் இருக்கட்டும், சிறுசா கட் பண்றது தான். பெரிய டிஎன்ஏவை சின்ன சின்ன பீஸா கட் பண்றது. சரியா? ரைட். டிஎன்ஏ will be cleaved to the restriction enzyme. DNA fragment is isolated from that genomic library or gene bank. அதுல இருந்து பண்ணலாம். செப்பரேஷன் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ல இது எப்படி சார் இதை கட் பண்ணியாச்சு, எப்படி செப்பரேட் பண்றது?
அத நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. டன் பை ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ். இது அக்ரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் இருக்கு, பாலி அக்ரோமைல் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் இருக்கு. அதாவது ரன் பண்றது, டிஎன்ஏ செக்மெண்ட்டை ரன் பண்ணி அதை நம்ம தேவையான பேஜ் ஃபிகர் நம்பர் 6 பேஜ் நம்பர் 37ல பாருங்க, அதுல இருக்கும் பாருங்க. பெரிய டிஎன்ஏவை சிறுசா கட் பண்ணி அதை உருவாக்குற அந்த மாதிரி தான். சரியா? ரைட். அடுத்து ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ ஃபிராக்மெண்ட். 3 மெத்தட்ஸ் we can identify. சரியா சார்? இதுல இருந்து கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு, வந்திருக்கு. ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் டிஎன்ஏல ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ ஃபிராக்மெண்ட்ல 3 மெத்தட்ஸ். ஒன்னு வந்து சதர்ன் பிளாட் மெத்தட், நார்த்தன் பிளாட், வெஸ்டர்ன் பிளாட். நல்லா கவனிச்சுக்கோங்க. சதர்ன் பிளாட், நார்த்தன் பிளாட் அண்ட் வெஸ்டர்ன் பிளாட். சரியா? இதுல நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் பிளாட் என்ன சொன்னேன்? சதர்ன் பிளாட். சதர்ன் பிளாட். சரியா? சதர்ன் பிளாட் அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு ஏன் சதர்னா அவர் பேரு சயின்டிஸ்ட், அவர் பேர் சதர்ன், ஒன்னு அவர் பேர் வச்சுட்டாங்க. இட் யூஸ் ஃபார் பிளாட் தட் டிரான்ஸ்ஃபரிங் த டிஎன்ஏ பேண்ட். டிஎன்ஏவை பிரிக்கிறதுக்கு இந்த பேண்ட், இது சதர்ன் பிளாட். சரியா? ரெண்டாவது வந்து நார்த்தன் பிளாட். நார்த்தன் பிளாட் இவரு பேர் வந்து ஜேம்ஸ் ஆல்வின் சொல்லக்கூடியது. அதுக்கு நார்த்தன் கிடையாது, இவர் பேர் சதன், அவே அந்த பேர் வச்சுட்டாங்க. நார்த்தன் பிளாட் வந்து அவர் பேரு ஆல்வின் சொல்லக்கூடியது. யூஸ் டு பிளாட் டிரான்ஸ்ஃபரிங் த ஆர்என்ஏ மாலிகுல்ஸ். சரியா? அடுத்தது வெஸ்டர்ன் பிளாட். வெஸ்டர்ன் பிளாட் டெக்னிக். இந்த டெக்னிக்ஸ் ஆர் யூஸ் டு டிடெக்ட் த புரோட்டீன். இது டிஓல கேட்ட கொஸ்டின் சார், இது கேட்டிருந்தாங்க. பிஜின்னு ஒரு கேட்டிருந்தாங்க. இந்த 3ல ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சதர்ன் பிளாட், நார்த்தன் பிளாட் அண்ட் வெஸ்டர்ன் பிளாட். வெஸ்டர்ன் பிளாட் நம்மளுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் சார். ஏன்னா வெஸ்டர்ன் பிளாட்னு சொன்னோன்னா நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்னா எய்ட்ஸ் ஞாபகம் வரும், ஹெச்ஐவி ஞாபகம் வரும். த கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட் ஃபார் ஹெச்ஐவி அப்படின்னா, அப்ப ஹெச்ஐவில என்ன இருக்குன்னா கிளைக்கோ புரோட்டீன் இருக்கும். உங்களுக்கு தெரியும், நான் நடத்துறேன் தனியா டாபிக், இம்யூனாலஜியில் வரும். அடுத்த யூனிட்டே அதை நடத்துவேன் இது முடிஞ்ச உடனே. அப்ப கிளைக்கோ புரோட்டீன், இந்த புரோட்டீனை ஐடென்டி பண்றதுக்கு தான் இந்த வெஸ்டர்ன் பிளாட். இட்ஸ் அ கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட் ஃபார் எய்ட்ஸ் ஆர் ஹெச்ஐவி. சரியா? அப்ப இது ஞாபகம் வந்துடும், இது மறக்காது. வெஸ்டர்ன் பிளாட்னா புரோட்டீன் மறக்காது. இந்த சதர்ன் பிளாட், நார்த்தன் பிளாட் தான் இந்த டிஎன்ஏவா ஆர்என்ஏவா எக்ஸாம் ஹால்ல வந்து மறந்துடும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நீங்க சிம்பிளா ஏபிசிடியே கூட ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? இப்ப இந்த இதுல ஏபிசிடில எந்த லெட்டர் முதல், நீங்க சதர்ன் பிளாட் எடுத்துக்கோங்க இல்ல நார்த்தன் பிளாட், எது சதர்ன் பிளாட் எடுத்துக்கோங்க. ஏபிசிடில எது ஃபர்ஸ்ட் வரும்? டி வருமா, ஆர் வருமா? ஏ வரும் சார் சொல்லக்கூடாது. ஏபிசிடி இஎஃப்ஜிஹெச் கடைசி தான், அடுத்ததான் ஆர் வரும். அப்ப சதர்ன் பிளாட்னாவே ஏபிசிடில முதல்ல டி வரும். அப்ப சதர்ன் பிளாட்னா டிஎன்ஏ. இது ஒண்ணு ஞாபகம் வச்சிருந்தா போதும். அப்ப நார்த்தன் பிளாட்னா என்னதான் வரும்? ஆர்என்ஏ. இல்ல நீங்க ஏதாவது நிமோனிக் வேர்டு ஞாபகம் வச்சிருந்தாலும் சரி. சார் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பொறுத்தளவு சிலது சில்லியா இருக்கும், ரொம்ப ஜோக்கா இருக்கும், சிலது கேவலமா இருக்கும். நம்மளுக்கு தேவை எக்ஸாம்பிள் அது இது எக்ஸ்பிளைன் அபவுட் த சதர்ன் பிளாட்டா நம்ம அங்க எழுத போறது கிடையாது. நம்மளுக்கு இதுதான் ஆப்ஷன், 3 ஆப்ஷன் 4 ஆப்ஷன் இருக்கும். டிஎன்ஏ, ஆர்என்ஏ, புரோட்டீன், வேற ஏதாவது இருக்கும். அப்ப இந்த மாதிரி ஏதாவது ஞாபகம் வச்சிருந்தாலும் ஈஸியா நம்ம ஐடென்டி பண்ண முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சோ அப்ப ஐடென்டிபிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ ஃபிராக்மெண்ட்டுக்கு இந்த 3 மெத்தட்ஸ் யூஸ் பண்றாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். அடுத்தது இல்ல சார் அதெல்லாம் பண்ணவே இல்லை, நம்ம ஜீன் குளோனிங் பண்ணல, ஐடென்டிபிகேஷன் பண்ணல, ஜெல் எலக்ட்ரோஃபோரேஸ் யூஸ் பண்ணல, இல்லைன்னா ஆர்டிபிஷியலாவே ஜீனை வந்து நம்ம சிந்தேஸ் பண்ணிக்கலாம். அதான் கொரோனா சொன்னார்ல, நம்ம the RNA directly DNA polymerase, the enzyme, it utilized for the in vitro synthesis of genes. அது cDNA it will be synthesized. அதான் சொன்னேன் எப்படி இந்த synthesis mRNA இருந்து ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைம் மூலம் cDNA-வை உருவாக்க முடியும். தட் இஸ் கால்ட் காப்பி டிஎன்ஏ ஆர் காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏ. ஸோ இந்த மாதிரி உருவாக்கி ஆர்டிஃபிஷியலாவே நம்ம சிந்தசிஸ் பண்ண வைக்க முடியும் இன்விட்ரோ சிந்தசிஸ் மூலம். சரியா? அது எப்படி அந்த ப்ராசஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் சிந்தசிஸ், அதெல்லாம் ரொம்ப டீப்பா அந்த அளவுக்குலாம் கேட்க மாட்டாங்க. சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏ சிந்தசிஸ் அதான் சொன்னேன், mRNA டு cDNA ஃபார்ம் பண்றதுதான். ஸோ இதுல ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் இது கூட இந்த என்சைம்ஸ் டிஸ்கவர் பண்ணவர் வந்து டெமின் அண்ட் பால்டிமோர். இது வேற ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். இந்த என்சைமை டிஸ்கவர் பண்ணவர் யாரு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரியா? அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ரைட். ஸோ அப்ப ரைட், இப்போ ஃப்ராக்மெண்ட்ஸ் ஃபுல்லாவே கட் பண்ணியாச்சு, டிஎன்ஏவை ரெடி பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஜாயினிங் ஆஃப் த ஃப்ராக்மெண்ட் டு டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் இன்டு க்ளோன்டு வெக்டார். இது என்ன சார்? க்ளோன்டு வெக்டார்.
இப்ப அந்த பிக்சருக்கு வரேன், உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க, இப்ப டிஎன்ஏவை கட் பண்ணியாச்சு. அப்ப இது 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 வெக்டார் இந்த இருக்கு பாத்தீங்களா, ICAR1 இது வந்து பிளாஸ்மிட். இந்த வெக்டார்ல நம்ம டிசைடு ஜீனை இந்த இடத்துல இதான் டிசைட், ஃபாரின் டிஎன்ஏ தான் டிசைடு ஜீன். சரியா, இதை கரெக்டா இந்த இடத்துல ஃபிட் பண்ணணும் நம்ம. அதை அதுக்கு பேர் தான் ஜாயினிங் ஆஃப் த ஃபிராக்மெண்ட், டிஎன்ஏ ஃபிராக்மெண்ட் த க்ளோன்ட் வெக்டார். இதை பத்தின டீட்டெயிலா பேஜ் நம்பர் 40 இருக்கும் பாருங்க. இது நான் என்ன சொன்னதான், புதுசா சொல்ல போறது கிடையாது. அதுல பாருங்க, இதுதான் நான் சொன்னேன், ஸ்டிக்கி அண்ட் பிளண்ட் அண்ட் ஹோமோ பாலிமர் டெய்லிங் அப்படின்னா ஒரு 3 மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட்ல வந்து என்ன செய்யணும், இந்த பேஜ் நம்பர் 41, 42, 42 வரைக்கும் ஒவ்வொரு மெத்தட்ல எப்படி இந்த அளவுக்கு டீப்பாலாம் கேட்க மாட்டாங்க. அது என்ன மெத்தட், பிளண்ட் எண்டுன்னு என்ன, ஸ்டிக்கி எண்டுன்னு என்ன, சரியா, அது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க போதும். வேற ஒன்றும் அதில் பெருசாலாம் ஒன்றும் வராது. சரியா, ரைட். அது ஃபிகர் நம்பர் 10, 11ல இருக்கு, பாத்துக்கோங்க. 10, 11. சரி, இப்ப நல்லா கவனிங்க. இது ஒரு பிளாஸ்மிட், ஒரு PBr 322ன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இது என்ன சார், ஃபாரின் டிஎன்ஏ. இது இன்சுலினை சிந்தேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஜீன். ஓகேவா, அந்த ஜீன் மீன்ஸ் டிஎன்ஏ. அதை ஃபுல்லா அப்படி கட் பண்றோம், ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுக்கலாம். கட் பண்ணிட்டு டிசைடு புதுசா என்ன செய்யணும், டிசைடு ஜீனை உருவாக்கியாச்சு. இங்கேயும் நம்ம தேவையான அந்த ஜீன் கரெக்டா எந்த இடத்துல கட் பண்ணணுமோ அந்த இடத்துல நமக்கு ICAR1 ஏதோ என்சைம் மூலம் கட் பண்ணிட்டு கரெக்டா இந்த ஜீனையும் இந்த இடத்துல ஃபிட் பண்றோம். இங்க ஃபிட் பண்ணியாச்சா பாருங்க, ஃபிட் பண்ணியாச்சா. அப்ப இது நார்மல் பிளாஸ்மின், இது ஒரு ஃபாரின் டிஎன்ஏ. இந்த ஃபாரின் டிசைடு ஜீனை வந்து ஃபாரின் டிஎன்ஏவை இந்த பிளாஸ்மிட்ல இன்சர்ட் பண்ணியாச்சு. அப்ப இது என்ன சொல்லுவோம் தெரியுமா, RDNA, ரீகாமினன்ட் டிஎன்ஏ. தமிழ்ல சொன்னா மறு சேர்க்கை செய்யப்பட்ட டிஎன்ஏ. சரி, அப்ப உருவாக்கியாச்சு. அப்ப இந்த ரோஸ் கலர்ல இருக்கு பாருங்க, பிங்க் கலர்ல, இதோட கேரக்டர் என்ன, நான் புரியுதுக்கா சொல்றேன். இன்சுலினை சிந்தேஸ் பண்ணுது. இந்த ஜீன் எங்க இருந்து கிடைச்சது, நம்ம லாங்கர்கான் ஐலண்ட்ஸ் ஆஃப் லாங்கர்கான்ல இருந்து இந்த டிஎன்ஏவை ஐசோலேட் பண்ணி எடுத்திருக்கோம். ஓகேவா, எடுத்து ஃபிட் பண்ணியாச்சு. சரி, அப்ப இங்க RDNA ரெடி. இப்படியே இருந்தா எப்படி இந்த ஒரு இன்சுலின் சிந்தேஸ் பண்ண வைக்க முடியும்? சோ இதுதான் அடுத்த ஸ்டெப். என்னது, இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் RDNA into the host cell. இதுதான் எக்ஸாக்ட் சிலபஸ், நம்ம சிலபஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் RDNA. இந்த RDNA-வை இந்த ஹோஸ்ட் செல்லுக்குள்ள எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றோம் பின்னா டீட்டெயிலா சொல்றேன் நானு. either the transformation and by the transduction. அது என்ன சார் டிரான்ஸ்ஃபார்மேஷன், இந்த ஹோஸ்ட் செல்ஸ்க்குள்ள. யார் ஹோஸ்ட் செல், ஈகோலை தான் ஹோஸ்ட் செல், பாக்டீரியா. The direct uptake of that recombinant plasmid by bacterial cell. இந்த பாக்டீரியல் செல்ஸ் வந்து டைரக்டாவே இந்த RDNA-வை எடுத்துக்கிடுமா. அதுக்கு பேர் தான் டிரான்ஸ்ஃபார்மேஷன். சார் அவங்களை மீட் பண்ணுங்க. சரியா, டிரான்ஸ்டக்ஷன் அப்படின்னு என்ன மீனிங்னா, RDNA is packed into that empty headed lambda page. அத பாக்டீரியோ பேஜ்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த பாக்டீரியோ பேஜ் மூலம் உள்ள செலுத்துறது. இந்த மாதிரி 2 மெத்தட் இருக்குன்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். சரியா, அது என்னென்ன மெத்தடு, எப்படி உள்ள இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, அதெல்லாம் தனி டாபிக். அது ரொம்ப டீட்டெயிலா சொல்றேன். இப்ப சும்மா ஒரு பிரீஃப், இதெல்லாம் ஒரு மெத்தட் மட்டும் தான் இப்ப நம்ம டீட்டெயிலா நம்ம பாக்குறோம். ரைட், அடுத்தது இன்ட்ரோடியூஸ் பண்ணியாச்சு. செலக்ஷன், ஸ்கிரீனிங் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மிங் த செல்ஸ். அது இதுல நிறைய பண்றோம். இந்த இம்யூனோ கெமிக்கல்ஸ் மெத்தடு, நியூக்ளிக் ஆசிட் ஹைபிரிடைசேஷன் மெத்தடு. சரியா, அப்ப நம்ம என்ன செஞ்சோம், இந்த மெத்தட்ல உள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ணியாச்சு. ஃபார்மேஷன் ஆஃப் த க்ளோன்டு டிஎன்ஏ. அப்ப இதுல நல்லா கவனிங்க, இந்த RDNA-வை ஒரு பாக்டீரியா செல்லுக்குள்ள நம்ம என்ன செஞ்சாச்சு, இன்ட்ரோடியூஸ் பண்ணியாச்சு. சரி சார், இப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணோன்னா இந்த பாக்டீரியால நல்லா கவனிங்க, நம்ம டிசைடு ஜீன், அதாவது RDNA-வும் இருக்கும், அதோடைய டிஎன்ஏவும் இருக்கும். இந்த RDNA-ல இந்த பிங்க் கலர்ல நம்ம கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா, அந்த பிங்க் கலர்ல உள்ளதான் நம்மளுக்கு டிசைடு ஜீன். அதுக்கு பாக்டீரியாவுக்கு என்ன தெரியாது, நம்ம ஜீனா இது ஃபாரின் ஜீனா அதெல்லாம் தெரியாது. அந்த ஜீனோட ரோல் என்ன, இன்சுலின் சிந்தேஸ் பண்ண வைக்கிறது. அதை உள்ள சிந்தேஸ் பண்ண வைக்கும். அப்ப ஒரு பாக்டீரியா மட்டும் சிந்தேஸ் பண்ணி எவ்வளவு நம்ம இன்சுலின் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க முடியும். அதுக்காக என்ன செய்யணும்னா, we are cloned. அந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பாக்டீரியாவை நிறைய குளோன் பண்றோம், கல்ச்சர் பண்றோம். அதை மல்டிப்ளை அந்த கல்ச்சர் பிளேட்ல நிறைய கல்ச்சர் பண்றோம். கல்ச்சர் பண்ணி அந்த எக்ஸ்பிரஸ் தட் குளோன்டு ஜீன்ஸ். சரியா, அப்ப நம்மளுக்கு தேவையானதை நம்ம கண்டிப்பா இப்ப குளோன் பண்ணியாச்சு பாருங்க, ஃபுல்லா குளோன் பண்ணியாச்சா, நிறைய காப்பீஸை உருவாக்குறோம் குளோன் மூலம். அடுத்தது வந்து இந்த பிளேட் அண்ட் மீடியால நிறைய நம்மளுக்கு தேவையானதெல்லாம் வச்சுட்டு திரும்ப அந்த பாக்டீரியாலாம் கலெக்ட் பண்ணி பக்காவா கல்ச்சர் பண்ணதை டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பியூரிஃபை பண்ணி இதுல எத்தனை லிட்டர் வேணாலும் நம்ம இன்சுலின் அங்க எடுக்கலாம். இது நார்மல் உள்ள மெத்தட்ஸ்.
ஞாபகம் வச்சுக்கோங்க. இது RDNA டெக்னாலஜி மெத்தட். இதுல நிறைய மெத்தட்ஸ் இது நான் சொன்ன விஷயம் தான். ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து இந்த ஃபிட் பண்ணி இதுல ஃபிட் பண்றோம். ஃபிட் பண்ணி இந்த இடத்துல கொஞ்சம் நிறைய உருவாக்குறோம். நிறைய உருவாக்கிட்டு இந்த க்ளோன் பண்ணி உருவாக்க முடியாது. சரி, இது பேசிக்கான மெத்தட். வாட்ஸ் த ரோல், வாட்ஸ் த சிக்னிஃபிகன்ஸ் RDNA டெக்னாலஜி ஆர் ஜெனடிக் இன்ஜினியரிங்? இது எதுக்கு சார் பண்ணணும்? ஃபார் ஹியூமன் வெல்ஃபேருக்கு. ஸோ இந்த வெரி வெல் த ஃபீல்ட் ஆஃப் த ஜெனடிக்ஸ், மெடிசின், அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரீஸ், RDNA டெக்னாலஜி இல்லைன்னா நம்ம இந்தியா மட்டும் கிடையாது, இந்த உலகத்திலேயே நிறைய பேர் இந்த கொரோனால இறந்துருப்பாங்க. அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வேக்சின் போட்டோமே கொரோனா, கோவேக்சின், கோவிஷீல்டு, வேற என்னமோ வேற ஃபாரின்ல இருந்து வந்தது இல்ல, இதெல்லாம் எதன் மூலம் பண்ணாங்க? எல்லாமே RDNA டெக்னாலஜி தான், recombinant DNA டெக்னாலஜி தான். ஞாபகம். ஸோ டயக்னோசிஸ், த கியூர் தட் ஜெனடிக் டிசீஸ், த ஜீன் தெராப்பி, தி எஃபெக்ட் ஆஃப் தட் சிக்கிள் செல் அனிமியா, ஹீமோஃபிலியா, டயபெட்டிஸ், இதெல்லாம். ப்ரிப்பரேஷன் ஆஃப் தட் மாலிகுலர் மேப் அண்ட் குரோமோசோம் மேப் ப்ரிப்பேருக்கும் இது யூஸ் ஆகும். பை ரெஸ்ட்ரிக்ஷன் மேப்பிங் சொல்லுவாங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் ஃப்ராக்மெண்ட், லென்த் ஆஃப் த பாலிமரைசேஷன் சொல்லக்கூடியது. பை த ரேண்டம் ஆம்பிளிஃபிகேஷன் ஆஃப் த பாலிமார்பிக் DNA உருவாக்கலாம். ப்ரொடக்ஷன் ஆஃப் தட் ரேர் ட்ரக்ஸ். பார்மசூட்டிக்கல்ல RDNA டெக்னாலஜி இல்லைனாவே பார்மசூட்டிக்கல் கிடையாது. இப்ப நீங்க நார்மலா ஒரு சில்ட்ரன்ஸ்க்கு வேக்சின் போடுறோம்ல, அந்த வேக்சின் அந்த பாட்டில லேச திருப்பி பாருங்க, திஸ் வேக்சின் இஸ் ப்ரிப்பேர்டு ஃப்ரம் RDNA டெக்னாலஜின்னு போட்டிருப்பாங்க. அதான் வேக்சின்னா நம்ம கொரோனா ஃபுல்லாவே RDNA தான். ஏன்னா அவ்வளவு வேக்சின் எப்படி ப்ரிப்பேர் பண்ண முடியும்? ஜென்டெக் கம்பெனி, அல்ல நிறைய கம்பெனிஸ் நம்ம அது பண்ணாங்க. சரியா? அது ஃபுல்லாவே சரியா? ஈவன் தட் ப்ரொடக்ஷன் ஆஃப் த சிந்தட்டிக் வேக்சின்ஸ், அதான் நான் சொன்னேன், வேக்சின் ஃபுல்லாவே RDNA டெக்னாலஜி தான். அதுல ஆன்டி ஹெப்பாட்டிக்ஸ் வேக்சின், ஆன்டி ரேபிஸ் வேக்சின், காலரா வேக்சின், மலேரியா வேக்சின். பேஜ் நம்பர் 46ல வந்து ஒரு டேபிள் 5 கொடுத்துருப்போம் பாருங்க. இது எல்லாமே RDNA-ல பண்ணக்கூடியதுதான். ஹியூமன் RDNA, ரீகாம் DNA, புரோட்டீன்ஸ், இது ஃபுல்லாவே அதுல ப்ரிப்பேர் பண்ணதுதான். சரியா? ஒரு நார்மலா ஒரு RDNA மூலம் என்னென்னலாம் பண்ண முடியும்? வேக்சின்ஸ் இருக்குது, அதுமே சில முக்கியமான புரோட்டீன்ஸ், இதெல்லாம். இதுவும் ஒரு தடவை கேட்ட கொஸ்டின் தான் சார். யூஜியா பிஜியான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆல்பா இன்டர்ஃப்ரான், இதெல்லாம் RDNA பண்ணலாம். growth ஹார்மோன், இன்சுலின், நான் ஒரு எக்ஸாம்பிள். இன்டர்ஃப்ரான், இன்டர்லூக்கிங். சரியா? இது எல்லாமே RDNA டெக்னாலஜி மூலம் ப்ரிப்பேர் பண்ண முடியும். சரியா? ரைட். ஸோ இது நிறைய மெத்தட்ஸ்ல இது ஒரு மெத்தட். அது மாதிரி ஹைபிரிடோமா, இது ஸ்பெசிஃபிக்கா நம்ம சிலபஸ் இல்லை, இருந்தாலும் லைட்டா தெரிஞ்சுக்கோங்க. ஹைபிரிடோமா டெக்னாலஜி ஆர் மோனோக்ளோனல் ஆன்டிபாடி, MAB, மோனோக்ளோனல் ஆன்டிபாடின்னு சொல்லுவாங்க. இதை யாரு டிஸ்கவர் பண்ணாங்கன்னா, இது யூஜில நிறைய டீட்டெயில் பார்த்தாங்க. கோவிலர் அண்ட் மில்ஸ்டோன் அவர் தான். MAB இது என்ன சார்? என்ன அதாவது மோனோக்ளோனல் ஆன்டிபாடி யூஸ் டு ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பிளட் குரூப்ஸ். எதுக்கெல்லாம் இது பயன்படும் சொல்றாங்க? பிளட் குரூப்ஸ், டயக்னோசிஸ் ஆஃப் த டிசீசஸ், கேன்சர், வேக்சின் ப்ரிப்பரேஷனுக்குலாம் இது யூஸ் ஆகும். ஒரே விதமான ஜீன்களை உருவாக்க முடியும். சரியா? சார் இது நான் ரொம்ப பிரீஃபா சொல்றேன். இனி தனி டாபிக் இருக்கு. இது அக்ரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்டரி அண்ட் பார்மசூட்டிக்கலா, மெடிசன். அது ரொம்ப டீட்டெயிலா அடுத்த பின்னாடி பார்ப்போம். இப்ப சும்மா லைட்டா ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் தர்றேன். என்ன பாத்துக்கோங்க. என்ன சார் கொஞ்சம் தான் சொல்றாரு, அக்ரிகல்ச்சர் கொஞ்சம் தான் சொல்றாரு அப்படின்னு நினைச்சிட வேண்டாம். ஸோ இதுல ஜெனடிக் இன்ஜினியரிங் இன் அக்ரிகல்ச்சர்ல என்ன யூஸ்னா, இந்த ஜீன் டிரான்ஸ்ஃபர் த்ரூ த ஹைபிரிடைசேஷன் உருவாக்குறது ஃபுல்லா. TI பிளாஸ்மிட், அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேசியன்ஸ், அதுமாதிரி RI பிளாஸ்மிட்ஸ், இது வந்து ரைசோஜென்ஸ் சொல்லக்கூடியது. அக்ரோபாக்டீரியம் ரைசோஜெனிசிஸ். They effectively to use it for vector for gene transfer into the plant cells. அப்ப பிளான்ட் செல்ஸ்ல டிரான்ஜெனிக் பிளான்ட். சரியா? டிரான்ஜெனிக் பிளான்ட். எப்படி ஒரு அனிமலை வந்து நம்ம டிசைடு ஜீனை உள்ள செலுத்திட்டோமோ அதுக்கு பேரு டிரான்ஜெனிக் அனிமல்னு சொல்லுவோம். அதே பிளான்ட்ல செலுத்திட்டா டிரான்ஜெனிக் பிளான்ட்னு சொல்லுவோம். தமிழ்ல சொன்னா மறுசேர்க்கை செய்யப்பட்ட விலங்கு தாவரம் அப்படின்னு சொல்லுவோம். மறுசேர்க்கை செய்யப்பட்ட transgenic plants and transgenic animals. Even that the genetic engineering for industries, commercial production of that industrial chemicals, alcohol, acetone, glycerols, sulfuractose, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி அதுவும் யூஸ் ஆகுது. அதுமாதிரி பொல்யூஷன் கண்ட்ரோல்ல சூப்பர் பக், இதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பா. ஆனந்தமோகன் சக்கரவர்த்தி ஒரு காலத்துல யூஜி பிஜி ரெண்டுலுமே இது கேட்ட கொஸ்டின் சார். சரியா? சூப்பர் பக்னு சொல்லுவாங்க. இந்த சூடோமோனாஸ் புட்டிட்டா அந்த பாக்டீரியம் பேர். அதன் மூலம் they can consume the all type of the hydrocarbons in that oil, particularly oil pollution. The sea oil pollution நடந்தா
இந்த ஆனந்த மோகன் சக்கரவர்த்தி தான் என்ன செஞ்சாருன்னா புதுசா அந்த சூடோமோனாஸ் புட்டிட்டா அந்த பாக்டீரியா வச்சு அவர் டிசைடு ஜீனை உள்ள செலுத்தி அந்த ஜீனோட ரோல் என்ன, ஹைட்ரோ கார்பன்ஸ் ஆயில்ஸை ஃபுல்லாவே டீக்ரேட் பண்றது. அப்ப நிறைய அந்த சூடோமோனாஸை கல்ச்சர் பண்ணி எங்க பொல்யூஷன் நடந்திருக்கோ அங்க போய் வந்து ஃபுல்லாவே தெளிச்சு விட்டுட்டு வந்துருவாங்க. அவ்வளவுதான். அப்ப இதுதான் என்ன சொன்னா சூப்பர் பக் அப்படின்னு பேரே வச்சிருக்காங்க. சரியா? அது நம்ம ஆனந்தமோகன் சக்கரவர்த்தி வந்து சென்னைக்காரர் தான் அவரு. சரி, பட் வெல் செட்டில்டு இன் அமெரிக்கா வச்சுக்கோங்க. ரைட். அதுமாதிரி பேஜ் நம்பர் 20 இதுல 48ல வந்து நிறைய அதுல ஜெனடிக் இன்ஜினியரிங் அண்ட் பயோடெக்னாலஜி இன் இந்தியால என்னென்னலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் நீங்க ஒரு லிஸ்ட் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணி மட்டும் விடுங்க போ, எங்கெங்க என்னென்ன கம்பெனிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. சரியா? ரைட். இப்ப ஒரே ஒரு சரி, எவ்வளவு டைம் இருக்கோ, 10 நிமிஷம் தான் இருக்கு, அது மட்டும் பார்ப்போம். ஏன்னா இது அடுத்தது இப்பதான் நம்ம எக்ஸாக்ட் இன்னும் கொஞ்சம் சிலபஸ்க்கு அடுத்த டைட்டிலுக்கு வர்றோம். என்னன்னா டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜீன் இன்டு யூகேரியோட்டிக் செல். நல்லா கவனிங்க, இதுதான் நம்ம சிலபஸ். டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜீன் இன்டு யூகேரியோட்டிக் செல். சரி சார், அப்ப ப்ரோகேரியோட்டிக் செல் படிக்க வேண்டாமா, பிளான்ட் செல் படிக்க வேண்டாமா? அப்படிலாம் கிடையாது. நான் எல்லாத்தையும் நான் சொல்லிடுவேன். அவங்க சிலபஸ்ல யூகேரியோட்டிக் செல்லுன்னு சொன்னாலும் அது பிளான்ட் செல்லா அனிமல் செல்லா அப்படிலாம் சொல்லல, எதனாலும் கேட்டுருவாங்க. நாவே ப்ரோகேரியோட்டிக் சேர்த்தே சொல்லிடுவேன். சரியா? ரைட். இதுல டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜீன் இன்டு யூகேரியோட்டிக் செல் பேஜ் நம்பர் 49 சார். அப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா the host cell மேபி நான் சொல்லிட்டேன் எதுனாலும் இருக்கலாம், பாக்டீரியம் இருக்கலாம், பிளான்ட் செல்ஸ் இருக்கலாம், அனிமல் செல்ஸா இருக்கலாம். அப்ப the cell containing that rDNA that is called transformed cells or transformant or recombinant அப்படின்னு சொல்றோம். டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாலே அது பாக்டீரியா இருக்கட்டும், அனிமல் செல்லா இருக்கட்டும், பிளான்ட் செல்லா இருக்கட்டும், that is called rDNA அப்படின்னு சொல்றோம், recombinant அப்படின்னு சொல்றோம். அப்ப எப்படி சார் இந்த கோஸ்டுக்குள்ள இந்த ஆர்டிஎன்ஏவை இன்ட்ரோடியூஸ் பண்றது? இதுலதான் மொத்தம் 6 மெத்தட் இருக்கு. சரியா? 6 மெத்தட் we are introducing to that RDNA technology. RDNA அந்த ரீகாம் டிஎன்ஏவை உள்ள செலுத்துறோம். ஓகே, அதுல உள்ள விஷயம் தான் இதெல்லாம். இந்த மோனோக்ளோனல் ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன் சொல்லல, ஒரே விதமான பாக்டீரியாக்களை உருவாக்கும். சாரி, புரோட்டீனோ அது எதுவா இருந்தாலும் சரி, சரியா, ஒரே மாதிரி ஆன்டிபாடி உருவாக்க முடியும். அதுதான் மோனோக்ளோனல் ஆன்டிபாடி. ஒரே விதமான ஆன்டிபாடியை உருவாக்குறது, அது புரோட்டீனா இருக்கட்டும், இல்லை ஆன்டிபாடியா இருக்கட்டும், எதுனா இருக்கட்டும், அது ரிலேட்டடா உள்ள பிக்சர். இது வந்து மோனோக்ளோனல் ஆன்டிபாடி. ஓகே, இதுல நிறைய மெத்தட்ஸ் சொல்றோங்க. நான் ஒண்ணா நம்ம இதுல மெத்தட்ஸ் பார்ப்போம். சரியா? இது ஒரு மைக்ரோ இன்ஜெக்ஷன் ஒரு மெத்தட், நிறைய மெத்தட் இருக்கு, நான் ஒண்ணா பார்ப்போம். ஓகே, லிசன். ஸோ இதுல டைட்டில் என்ன சொல்ற பாருங்க, RDNA கேன் பி இன்ட்ரோடியூஸ் இன்டு தி ஹோஸ்ட் செல். நம்ம சிலபஸ்ல யூகேரியோட்டிக் செல் இருக்கும். நான் நடத்த போறது வெறும் யூகேரியோட் மட்டும் நடத்த மாட்டேன், ப்ரோகேரியோட்டும் சொல்லுவேன், யூகேரியோட்ல பிளான்ட் செல்லும் சொல்லிடுவேன், அனிமல் செல்லும் சொல்லிடுவேன். அப்ப எந்த கொஸ்டின் எங்க கேட்டாலும் இதுக்குள்ள வந்துடும். சரியா? ரைட். அப்ப மொத்தம் 6 மெத்தட் இருக்கு சார். ஒன்னு வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன், மைக்ரோ இன்ஜெக்ஷன், ஷாட்கன் மெத்தட், எலக்ட்ரோஃபோரசிஸ், லிப்போசோம் ஃபியூஷன், டிரான்ஸ்டக்ஷன். இந்த கொஸ்டின் கேட்டா இந்த 6 மெத்தட்ல தான் கேட்பாங்க. சரி, எப்படி கொஸ்டின் வரும் அதை லைட்டா சொல்லியிருக்கேன் முதல்ல. அதாவது கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, ஒரு பிளான்ட் செல்ஸ்ல ஆர்டிஎன்ஏ அந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவை என்ன மெத்தட்ல இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, அவ்வளவுதான். சரியா? ஒரு அனிமல் செல்ஸ்ல என்ன மெத்தடு, ஒரு பாக்டீரியா செல்ல என்ன மெத்தடு, ஒரு லைவ் ஆர்கானிசத்துல என்ன மெத்தடு, ஒரு டெட் ஆர்கானிசத்துல என்ன மெத்தட், இவ்வளவுதான் சார் கொஸ்டின் கேட்பாங்க. வேற ஒண்ணு ரொம்ப பயங்கரமா டீப்பான கேட்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. மொத்தம் 6 மெத்தட். டிரான்ஸ்ஃபார்மேஷன் மீட் பண்ணுங்க. டிரான்ஸ்ஃபார்மேஷன், மைக்ரோ இன்ஜெக்ஷன், ஷாட்கன் மெத்தட், எலக்ட்ரோஃபோரசிஸ், லிப்போசோம் ஃபியூஷன், டிரான்ஸ்டக்ஷன். இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது டிரான்ஸ்ஃபார்மேஷன். சரியா? இது ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த டயக்ராம்ல எல்லாம் நான் டயக்ராம் போட்டுருப்பேன். ஒரு நிமிஷம். டிரான்ஸ்டக்ஷன் இருக்குது, டிரான்ஸ்ஃபார்மேஷன்.
அந்த பிக்சரை பார்த்தாலே ஒரு ஐடியா கிடைச்சிடும் சார். இந்த பிக்சரை பாருங்க, டிரான்ஸ்ஃபர்மேஷன் பேஜ் நம்பர் 50 பாருங்க, பேஜ் நம்பர் 50. இது என்னன்னா, the bacteria intake the DNA fragment to add into the culture or medium. சரியா? ஒரு நார்மல் ஒரு பெட்டிடிஸ்ல ஒரு கல்ச்சர் மீடியம் இருக்குது. கல்ச்சர் மீடியத்துல ஒரு பாக்டீரியா செல்ஸ் நம்ம இன்ட்ரோடியூஸ் வைக்கிறோம். அப்ப நம்ம டிசைட் ஜீனையும் டிசைட் டிஎன்ஏவும் நம்ம என்ன செய்யும், அதுல உள்ள விடுறோம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா which will be take that bacteria intake DNA fragment அது எடுத்துக்கணும். எப்படி இந்த கல்ச்சர் மீடியம்ல இல்ல எக்ஸ்பிரஸ் தட் சம் கேரக்டர் ஆஃப் த டிஎன்ஏ. இந்த அப்ப ஒரு பாக்டீரியத்துக்கு உள்ள அந்த பிக்சர்ல பார்த்தா தெரியும், ஒரு RDNA எப்படி உள்ள போகுது, அதான் எடுத்துக்கிறது பாத்தீங்களா அந்த பாக்டீரியா செல்ஸ். இதுக்கு தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்றது. அப்ப நார்மல் ஃபர்ஸ்ட் சொல்றது நார்மல் பாக்டீரியா உள்ள இதுக்கு RDNA போயிட்டா அது பேர் டிரான்ஸ்ஃபார்ம்டு பாக்டீரியா. ஸோ இன்ட்ரோடியூஸ் த RDNA into that E. coli. மோஸ்ட்லி பாக்டீரியானா எதான் சொல்லுவான், E. coli, Escherichia coli தான் சொல்லுவோம். RDNA will be added into the bacterial culture. The culture is treated with சும்மா எப்படி சார் இப்ப RDNA சும்மா இந்த பாக்டீரியா எடுத்துக்கிடாது. We are treating some chemicals that is called calcium chloride solution. இதுல இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது தான் இந்த வேலை நடக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்ப இந்த பாக்டீரியா கல்ச்சர் இஸ் ஹீட்டட், லைட்டா ஹீட் பண்ணும்போது up to 40 degrees Celsius they introduce to E. coli cells its intake of RDNA. அது என்ன செய்யும், பர்டிகுலர் 42 டிகிரி செல்சியஸ்ல நம்ம பண்ணும்போது இந்த கெமிக்கலை யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அது இன்டேக் பண்ணிடுவான். அப்ப இந்த E. coli ஆல்மோஸ்ட் என்னவா மாறிடும், நார்மல். இப்படித்தான் ஒரு RDNA ஒரு பாக்டீரியா செல்லுக்குள்ள போகுது, ஒரு ப்ரோகேரியோட் செல்லுக்குள்ள போகுது அப்படின்னு சொல்றோம். சரியா? ரைட். இது ஒரு மெத்தட். இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம், டிரான்ஸ்ஃபார்மேஷன். டிரான்ஸ்டக்ஷன் வேற, டிரான்ஸ்ஃபார்மேஷன் வேற. ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். சோ அதுக்கு அடுத்த மெத்தட் தான் மைக்ரோ இன்ஜெக்ஷன். இந்த இருக்கு பாத்தீங்களா, பேஜ் நம்பர் 50லயே இருக்கும். So micro injection இது என்ன செய்யுது, ஒரு மெத்தட் தான். To refer to the injection of DNA or cell organelles directly into the cell using the micropipette. சரியா? இது ஹோல்ட் பண்ணக்கூடிய பிப்பெட் சார். இது பேரு ஹோல்டிங் பிப்பெட் சொல்றோம். இதுதான் மைக்ரோ இன்ஜெக்ஷன் நீடில் வித் ஃபாரின் DNA. இப்ப இதுல ஃபாரின் DNA இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நேரடியா இந்த செல்லுக்குள்ள இன்ஜெக்ஷன் மூலம் உள்ள செலுத்திடுறது. அவ்வளவுதான் முடிஞ்சு. மைக்ரோ இன்ஜெக்ஷன் மெத்தட். சரியா? நீங்க டயக்ராம் பேஜ் நம்பர் 50ல பார்த்தாலும் சரிதான். ஓகே. சோ இதுல என்ன சார் பிரச்சனைன்னா, இது ஈஸி தான், டக்குன்னு நேரடியாவே உள்ள செலுத்திடுறோம், அவ்வளவுதான் முடிஞ்சு. பட் சில லிமிடேஷன் இஸ் தேர். RDNA கேன் பி மைக்ரோ இன்ஜெக்டட் ஒன்லி a few cells at the time. எல்லா செல்ஸும் கொஞ்சம் தான் உள்ள செலுத்த முடியும். அது மாதிரி சும்மா சாதாரண நம்ம இன்ஜெக்ஷன், ஒரு ஹியூமனுக்கு இன்ஜெக்ஷன் போடுற மாதிரிலாம் RDNA உள்ள செலுத்த முடியாது. ஹைலி டெக்னிக்கல் ஸ்கில்டு எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள்ஸ் ஆர் ஒர்க்கர்ஸ், அவங்க மட்டும் தான் செலுத்த முடியும், யாருனாலும் செலுத்த முடியாது, இல்லைன்னா ஃபெயிலியர் ஆயிரும். ஸோ இது அனதர் ஒன் இம்பார்ட்டன்ட் மெத்தட். ஓகே. ஸோ இது மைக்ரோ இன்ஜெக்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்றது. இப்போ 2 மெத்தட் பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து ஷார்ட் கன் மெத்தட் இருக்குது, எலக்ட்ரோஃபோரசிஸ் மெத்தட் இருக்குது, அடுத்தது லிப்போசோம் ஃபியூஷன் அண்ட் டிரான்ஸ்டக்ஷன் மெத்தட் அப்படின்னு மெத்தட் இருக்குது. ஏன்னா ஆல்மோஸ்ட் டைம் முடியுது. ஸோ இதோடைய கண்டினியூஷன் நெக்ஸ்ட் கிளாஸ் நான் சார் ஒரு டவுட் சார். சொல்லுங்க சார். சார் இப்போ இந்த மைக்ரோ இன்ஜெக்ஷன் மெத்தட்ல சார், இப்போ நம்ம இது இன்செக்ட் பண்ணும்போது சார் செல் ஆர்கனல்ஸ்ன்னு போட்டிருக்கோங்க நம்ம இதுலங்க சார். இந்த செல் ஆர்கனல்ஸ்ல எல்லா இதுலயும் நம்ம பண்ணலாம், நியூக்ளியஸ், செல் மெம்பரேன், லைசோசோம்ஸ் எல்லாத்துலயும் இல்ல பர்டிகுலர் ஏதாச்சும் ஒரு செல்? இல்ல சார், நம்ம எந்த செல் ஆர்கனல் பண்ண நினைப்போம் ஒரு செல் ஆர்கனலே பண்ணலாம். அது ஒரு பாக்டீரியா செல்லு மாதிரி தானே, அந்த அளவுக்கு தானே இருக்கும். ஒரு மைட்டோகாண்ட்ரியால பண்ணலாம். நம்ம அதுல ஆராய்ச்சி பண்ணணும், அதுல ஏதாவது ஸ்டடி பண்ணணும்னா அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். RDNA செல் ஆர்கனல்லையும் பண்ண முடியும். டிஎன்ஏ செல் ஆர்கனல்ஸ் நம்ம டைரக்டாவே இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. மைக்ரோ பிப்பெட் மூலம் பண்ணலாம். இதுல மெத்தட் சார் வேற ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம இந்த ஸ்பாம், இந்த எக்குள்ளேயே ஸ்பாம் அப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, அது தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப டீப்பா போனா மைக்ரோ இன்ஜெக்ஷன் மெத்தட் இருக்குது. சும்மா ஃபெர்டிலைசேஷன் ரியாக்ஷன், இந்த பயோ இதுல படிச்சோம்ல டெவலப்மெண்ட் பயாலஜி, அப்படிலாம் கிடையாது. ஃபெர்டிலைசேஷனே அதாவது இந்த அக்ரோசோம் ரியாக்ஷன் எதுவும் கிடையாது. டைரக்டா ஸ்பாம் உள்ள இன்ட்ரோடியூஸ், அந்த மாதிரிலாம் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. சரியா? இது ஒரு மெத்தட், அவ்வளவுதான். நீங்க ரொம்ப போட்டு இது பண்ண வேணா. மைக்ரோ இன்ஜெக்ஷன்ஸ் ஒரு மெத்தட் ஃபார் இன்ட்ரோடியூசிங் டு தட் ஃபாரின் DNA, அவ்வளவுதான், போதும். சரியா? ரைட். ஸோ இன்னைக்கு இதோட கிளாஸ் போதும். இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் கிளாஸ் நான் கண்டினியூ பண்றேன். வெயிட் 1 minute.